Actually, I wanted to make this live English, but என்ன காரணங்கள் அப்படின்னா தமிழில் பண்ணுறதுக்கு we are having very I feel like நம்மளுக்கு தமிழில் சைபர் செக்யூரிட்டியோ இல்லை தமிழில் லைவ் வரவங்க சைபர் செக்யூரிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ, நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சிடிஎஃப் வச்சு தான் நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஓவர் த ஒயர் பண்டிட்ன்றதை வச்சு தான். ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு இந்த லைவ், நம்ம ஃபஸ்ட் டைம் லைவ் வரும். இட்ஸ் பீன் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1 year since 1.5 years நினைக்கிறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஐ வாண்டட் டு லைவ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோ வேணும், லைவ் வேணுன்ற மாதிரி. ஸோ லாட் ஆஃப் கிவிங் இட் ஷார்ட். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து வீல் ஹாவ் ஸோ மெனி லாங் ஃபார்ம் வீடியோஸ் அண்ட் as well as so many lives. இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கீங்க, உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகுதுன்னா நான் லைவ் வர்றதோ இல்லை லாங் ஃபார்ம் வீடியோ போடுறதோ எனக்கு ஐ வில் டூ இட் ஷோர். நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா ஐ கீப் ஆன் டு தட். ஸோ அது ஒரு விஷயம். என்னோடய ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல. ஸோ ஏவிசி ஆடியோ வீடியோ கிளியர்னால் ஏவிசின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இருக்குது, ஐ மீன் இட் ஷுட் நாட் பி லைக் நார்மல் லைவ். ஆக்சுவலி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது நான் இப்போது காட்ட போகிற விஷயத்தில், இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக தமிழில் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு யுவர் ரெஸ்பான்ஸ். இப்போது ஓவர் த ஒயர் பண்டிட்ன்றது என்னென்னா, இட் இஸ் அ சிடிஎஃப் சேலஞ்ச் ஆக்சுவலி. ஸோ இப்போது ஓவர் த ஒயர், வெறும் ஓவர் த ஒயர் பார்த்துக்குவோம் என்னென்ன பண்டிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆஃபர்ட் பை ஓவர் த ஒயர்ன்றவங்க கம்யூனிட்டி இது க்ரியேட் பண்ணாங்க. எதுக்குன்னா லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்ஃபில்டு கேம்ஸாக கொண்டு போகிறது, ஒரு அப்ரோச் வச்சு கொண்டு போகிறது வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு நிறைய இந்த மாதிரி சிடிஎஃப், அதாவது கேப்சர் த ஃப்ளாக், ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ வாட் இஸ் சிடிஎஃப், கேப்சர் த ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. கேப்சர் த ஃப்ளாக்னா என்னென்னா, இட் இஸ் லைக் சேலஞ்சஸ். நீங்கள் ஹேக்கத்தான்லாம் காலேஜில் விளையாடுவீங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் ஹவ் ஹர்ட் ஹேக்கத்தான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஹேக்கத்தான்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கத்தான் இஸ் கால்ட் லைக் சிடிஎஃப்னு சொல்லலாம். ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க, அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் ஃப்ளாகு. ஸோ கேப்சர் த ஃப்ளாக், அந்த ஃப்ளாகை பிடிக்கிறது தான் வந்து கேப்சர் த ஃப்ளாக்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக. எதுக்கு இது, ஏன் இது ஒரு கேமிங் ஓரியன்டாக வந்து விளையாடணும், ஏன் வந்து இது வந்து நார்மலாக ஒரு தியரிட்டிக்கலாக பண்ண முடியாது, ஏன் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண முடியாதுன்னு கேட்டால், சஞ்சய் ஆக்சுவலி வி கேன் கோ வித் சாக் பேஸ்டு. பட் பிஃபோர் கோயிங் இன் டு சாக் பேஸ்டு, இனிஷியலி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நானும் வந்து இனிஷியலாக என்னோடய ப்ரொஃபஷனல் கரியரை, ப்ரொஃபஷனல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ தாட் நம்ம டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம், எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் டிஃபென்ஸ் இந்த மாதிரி வந்து ஜம்ப் பண்ணிடலாம் நானும் நினச்சேன். பட் தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. பட் கண்டிப்பாக நான் வந்து சாக் பேஸ்டு சேலஞ்சஸ் நான் கண்டிப்பாக காட்டுறேன், எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் காட்டுவேன் இந்த அப்கமிங் செஷன்ஸு. பட் பிஃபோர் தட் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், ஓகேங்களா? அந்த ஃபவுண்டேஷனை வந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இந்த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இங்கேருந்தே பார்த்துட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரி வார் கேம்ஸ் வந்து இந்த மாதிரி பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கிற சிடிஎஃப் வந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் லிங்காக இருக்கிற சிடிஎஃப் விளையாடுறது மூலிமா உங்களால் வந்து கோயிங் ஃபர்தர் உங்களால் நிறைய சேலஞ்சஸ் வந்து டெக்னிக்கலாக சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் சிடிஎஃப்ஸ், ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற சிடிஎஃப் விளாண்டுட்டு நீங்கள் சாக் பேஸ்டு போகும்போது உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஈஸின்றதை தாண்டி சென்ஸ் மேக் பண்ணும், ஓகேங்களா? பிகாஸ் இந்த இடத்துல ஈஸி எதுவுமே கிடையாது, எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். அதை எப்படி நீங்கள் சிம்பிளாக்குறீங்க அப்படின்றது தான் வந்து விஷயம்.
ஓகே, டெர்மினல் குவாலிட்டி எஃபெக்ட் பண்ணுதா? ஐ கேன் ஜூம் இன் ஆக்சுவலி. ஜூம் ஆயிருக்கு அப்படின்னா ஜூம்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னைக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணல. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கோயிங் ஃபர்தர் அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றதை நான் பார்க்குறேன். வில் டூ தட். எனக்கு டெர்மினல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். பட் நான் ஜூம் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். எனக்கு கிளியராக தெரிலனாலும் we can do that, ஏதோ ஒரு பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிடுறேன். ஆக்சுவலி we have less time. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது உங்களால் நான் காம்ப்ளெக்ஸான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் காம்ப்ளெக்ஸ் இனிஷியலி. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். அதை நீங்கள் வந்து ஈஸின்னு பார்க்குறத விட அதை எப்படி வந்து ஓகே குட் ஈஸின்னு பார்க்குறத விட அதை வந்து எப்படி சிம்பிளாக்க முடியும், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அதை வந்து ஏன் காம்ப்ளெக்ஸ்ன்னு நினச்சோன்னா எதாவது நம்மளுக்கு புரியல. அதை தாண்டி அதை நம்மளுக்கு சிம்பிளாக எப்படி ஆக்கணும்னு தெரியல. ஓகே, ஸோ அதுதான் விஷயம் இங்கே. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்தை சிம்பிள் ஆக்கணும்னா அதுக்கு முதல்ல பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை வந்து காம்ப்ளெக்ஸாக ஒரு ப்ராப்ளமை பார்க்கும்போது இந்த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அங்கே வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங். இது வந்து போரிங் ப்ராசஸாக இருக்கலாம் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஆனால் உங்கள் ரியல் டைம் சேலஞ்சஸோ ரியல் டைம் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் போகும்போது டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். யூ வில் ஃபீல் தட், ஐ கேரண்டி யூ. பிகாஸ் நான் இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறேனே தெரியாமல் ஒரு டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் இட், பர்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். டெக்னிக்கல் கான்செப்ட் லேர்ன் பண்ணி ஏன் இதை பண்ணணும், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நிறைய கொஸ்டின்ஸ் நானே என்னை கேட்டுக்கிட்டேன். யூ ஷுட் ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ் டு யுவர் செல்ஃப். நீங்கள் அந்த கொஸ்டினை உங்ககிட்டே கேட்கணும். இது இப்படி பண்ணலாமே, இதே வந்து இந்த ஏன் வேறு வழியில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரணும். தட் இஸ் வாட் மேக்ஸ் யூ அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், ஐ வுட் சே, ஆர் அ ஹேக்கர். ஸோ ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை வந்து கேட்குறோமோ, ஏன் இதை வந்து வேறு வழியாக பண்ணக்கூடாது. ஸோ பீப்புள் யூஸ் டு திங்க் ஒரு விஷயத்தை ஒரு வழியாக தான் பண்ணணும், ஒரு 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 ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குதுன்னு நினைப்போம். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். ஒன் ப்ராப்ளம் கேன் ஹாவ் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? அந்த மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் கேட்கணும் தெரியணும்னா நீங்கள் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் உங்களை நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டாக? ஸோ தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். இந்த இடத்துல இந்த ஓவர் த ஒயர் கம்யூனிட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வந்து ஒரு ஒரு பேரில் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படத்தோட பேர் இல்லை கேரக்டரோட பேர், ஒரு ஃபேண்டசிஸ் பேர். ஓகேவா? ஒவ்வொரு சேலஞ்சுக்கு ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் நான் ஃபஸ்ட்டு விளாட போகிறது என்ன அப்படின்னா லினக்ஸ் பேஸ்டு சேலஞ்சஸ். பட் லினக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறது மூலிமா யூ வில் பி ஹேவிங் அ ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இன் த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். பிகாஸ் லினக்ஸ் வந்து இட் இஸ் லைக் அ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு பின்னாடி அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா யூ கேன் பில்ட் திங்ஸ், யூ கேன் பிரேக் திங்ஸ், யூ கேன் ஃபிக்ஸ் திங்ஸ். திஸ் இஸ் வாட் சைபர் செக்யூரிட்டி இஸ். இதுதான் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் லினக்ஸ் சிஸ்டமை வந்து இந்த சேலஞ்சஸ் வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எப்படிலாம் வந்து ஹேக்கர்ஸ் பிரேக் பண்ணுறாங்க, அது எப்படி சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது போத் டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் செக்யூரிட்டி யூஸ் ஆகும். இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு டிஃபென்சிவ் செக்யூரிட்டி ஆர் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு பிளேஸ். ஓகே, நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த சேனலில் அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் கொண்டு போக போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பண்டிட் சேலஞ்சஸ்ஸு. ஸோ இப்போது நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க, சப்போஸ் உங்கள் கையில் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா ப்ளீஸ் டேக் தட் லேப்டாப் எடுத்துகிட்டு இந்த ஓவர் த ஒயர் வார் கேம்ஸுன்ற இந்த சேனலை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா என் கூடயே சேர்ந்து பண்ணுறீங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆஃப்டர் த வீடியோ யூ ஹாவ் டு டூ இட்னாலும் தட் இஸ் ஃபைன். பட் ஐ வாண்ட் யூ டு டூ இட். அவ்வளோதான். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். இந்த விஷயத்தை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பார்க்கணும். ஓகே, சொல்யூஷனை பார்த்து செய்கிறது வந்து என்ன சொல்கிறதுனா அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. ஒரு அர்ஜ் இருக்கும், நான் சொல்யூஷன் தெரியாத போது நம்ம வந்து சொல்யூஷனை பார்க்கணும்னு நம்மளுக்கு தோணும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றது என்னோட பர்ஸ்பெக்டிவ். நான் கடந்து வந்து அதை வச்சு சொல்கிறேன். என்ன ஹார்டாக இருந்தாலும் சரி, எந்த சேலஞ்சை சால்வ் பண்ண முடியலன்னா சரி, ட்ரைட் ஹார்ட்.
அப்படியே ஏஐ யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஏஐ கிட்ட கொஸ்டின் கேளுங்க, டேரெக்டாக அதுக்கிட்ட ஆன்சர் வந்து கொடுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து ஏஐ கிட்ட கேளுங்க. அதையும் நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கேட்கணும், டேரெக்டாக வந்து கொஸ்டினே ஆன்சரை கொடுத்துட்டீங்கன்னா தெர் இஸ் நோ சென்ஸ் இன் திஸ் ஏஐ வேர்ல்டு. ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம இப்போது ஓகே கூல். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஸ்டார்ட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வி கேன் ஸ்டார்ட் இட். ஆக்சுவலி நான் வந்து பண்டிட் சேலஞ்ச் கூட போயிடுறேன். ஸோ ஓகே கூல். இதில் வந்துட்டு பண்டிட் வார் கேம்ஸ் இஸ் aimed at absolute beginners. It will teach the basics needed to apply the other war games. If you notice something essential is missing. ஓகே, இது வந்து லெவல்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஒரு லெவல் முடிச்சிங்க அப்படின்னா 0 லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 லெவல்லேருந்து 34th லெவல் வரைக்கும் இருக்குது. ஓகே கூல். இப்போ 0 லெவல்லேருந்து 34 லெவல் வரைக்கும் இருக்குது. இந்த ஒவ்வொரு லெவல் முடிக்க அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அவங்க என்னென்னா பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் லெவலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, பேசிக்கலி அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதை பேஸ்டு பண்ணி தான் அந்த வந்து ஃபுல் சேலஞ்சுமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ how to gain access level 0லேருந்து level 1 வரைக்கும் எப்படி போகலான்றதை பார்ப்போம். You will encounter many situations in which you have no idea what you are supposed to do. Do not panic, don't give up the purpose of this game. ஓகே, அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரிலன்னா லெவல் 0 போய்க்குவோம். ஓகேவா? இந்த இடத்துல லெவல் ஃபஸ்ட்டு லெவல் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் இதில் வந்துட்டு the goal of this level is for you to log into the game using SSH. ஓகே, SSH நான் முதல்ல வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நான் SSH நான் என்னன்னு சொல்லிடுறேன். The goal of this level is for you to log into the game using SSH. The host to which you need to connect is Bandit live over the channel. Okay. Okay. On port 2220. Okay. The username is Bandit0 and the password is Bandit. அவனே வந்து யூசர் நேமும் கொடுத்துட்டான், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு லெவலுக்கு மட்டும். ஓகேவா? இப்போது SSH அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா நான் உங்களுக்கு SSH வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறதை விட எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறதை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது தான் என்னோடய மெயின் கோலே. ஏன்னா நிறைய சிடிஎஃப்ஸ் நான் வந்து வாக் த்ரூலாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து SSHன்னு என்னென்ன சொல்ல மாட்டாங்க, தேல் ஜஸ்ட் வாக் த்ரூ. அதாவது ஜஸ்ட்டு வந்து SSH வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், கமாண்டை போடுங்க, வந்து கனெக்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஆக்சுவலி. அப்படியே உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி தான் நான் என்னோடய லைவ் இருக்க போது, இப்படி தான் என்னோடய வீடியோ இருக்க போது, நான் ஐ ஹவ் டிசைடட். அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து SSHன்னு என்னென்னு பார்த்துருவோம். SSH அப்படின்னா செக்யூர் ஷெல்லும்பாங்க. இது வந்து நம்ம வந்து பிக்டோரியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டினா தான் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்கெலிட்ரான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நல்லா ஈஸியாக வந்து ஒயிட் போர்டு வச்சு வரைய முடியும். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ட்ரான் சம்திங். ஓகே, ஸோ SSHனா செக்யூர் ஷெல். ஓகே, ஓகேவா? ஸோ செக்யூர் செல்லுன்றது அதில் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து செக்யூர்டாக இருக்கும் இந்த கனெக்ஷன். ஓகேவா? SSHன்றதை ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். ப்ரோட்டோகால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரோட்டோகால்னால். ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸு ரூல்ஸு எப்படினாலும் சொல்லலாம் ப்ரோட்டோகால்ன்றது. அப்போ ஒன் ஆஃப் தி இன்டர்நெட் ப்ரோட்டோகாலை வந்து SSH அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த SSHோட போர்ட்டு பார்த்தீங்கன்னா 22. ஓகேவா? SSHோட ஸ்டாண்டர்ட் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் IP அட்ரஸ்ஸு போர்ட்டுன்னு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு வந்து ப்ரோட்டோகால்னா என்ன, போர்ட்டுனா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ப்ரோட்டோகால்ன்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இன்டர்நெட்டில் இந்த ஒரு டிவைஸு இப்படி தான் மற்ற ஒரு இன்னொரு டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது. நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சு அதை வந்து எல்லோரும் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை தான் ஃபாலோ பண்ணணுன்னு ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு விஷயம். அதுதான் ப்ரோட்டோகால். ஓகேவா? அந்த ப்ரோட்டோகாலுக்கு கீழே ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தேவை ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் ஒரு போர்ட்டில் தான் கம்யூனிகேட் ஆகும். போர்ட்டுன்றது இந்த இடத்துல நம்பரை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது, அது ஃபியூச்சர் வீடியோவில் கவர் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வந்து போர்ட் 22ன்றது வந்து எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட். ஓகேவா? இது ஸ்டாண்டர்டைஸ் போர்ட் 1024ன்னு நினைக்கிறேன். அப் டு 1024 வரைக்கும் ரிசர்வ்டு போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் ஆகிருக்கும். அது வந்து வேறு எந்த வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால், வேர்ல்டு லெவலில் இருக்கிற டெக்னாலஜியில் இருக்கிற ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால் லைக் டிசிபி, யூடிபி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஹெச், இதுக்கு மட்டும் அசைன் பண்ணப்பட்ட போர்ட்ஸ் ரேஞ்ச் இது. ஓகேவா? 1லேருந்து 1024 வரைக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஐம் நாட் ஷூர் அபவுட் த நம்பர். ஸ்டாண்டர்ட் போர்ட் நம்பர், ஸ்டாண்டர்ட் போர்ட் நம்பர் எவ்வளோ வரைக்கும் இருக்குது? How many standard port numbers? ஓகே, 1024 வரைக்கும், 0 to 1024 வரைக்கும் இருக்குங்க. வெல் நோன் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து IANA இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் போர்ட்டு ப்ரோட்டோகால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் வந்து ஒன் ஆஃப் த போர்ட். ஓகேவா? இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூர்டாக ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி பாருங்கள், இதுக்கு இன்னொரு டயக்ராம் போடுறேன். ஆக்சுவலாக எஸ்எஸ்ஹெச்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ப்ரோட்டோக்காலு. இந்த பக்கம் நம்மளோட மேக் டிவைஸ் இருக்குது. மேக் ஆர் கிளைண்ட் டிவைஸு. ஓகேவா? நான் மேக் யூஸ் பண்ணுறேன்னா மேக்குன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? மேக் டிவைஸு, அவர் டிவைஸ். ஓகேவா? நம்மளோட டிவைஸ் இது. சரியா? இது வந்து இன்டர்நெட்டில் ஒரு மூலையில் இருக்குது. ஓகேவா? நம்மளோட டிவைஸ் இன்டர்நெட்டில் ஒரு மூலையில் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து இது, அதாவது இந்த லினக்ஸ் சர்வர். இந்த லினக்ஸ் சர்வர்ன்றது நான் எதை சொல்கிறேன்னா ஓவர் த வயர் சர்வர். அதாவது இந்த ஒரு டொமைன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களே நம்மளுக்கு, இந்த கனெக்ட் டு இந்த ஓவர் த வயர் இருக்குல்ல, இது வந்து இன்டர்நெட்டில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. ஓகேவா? கரெக்டாக ஓவர் த வயர் டாட் லினக்ஸ் சர்வர் தான் அது. அது கீழே வந்து ஓவர் த வயர் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஜூம் இன் பண்ணிடுறேன், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த டொமைனை வந்து நம்ம இந்த லினக்ஸ் சர்வர் வந்து இந்த டொமைனில் இருக்குது. டொமைன்னா ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் டொமைன்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுறது, டொமைன் வந்து யூசர் ரீடபிள், அதாவது இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். ஸோ தட் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் நம்ம வந்து ஒவ்வொரு தாட்டி ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்க்கணுன்னா பிங்கு, டைம் அவுட் ஆயிடுச்சா? சரி விடுங்க. அதாவது பிங்கை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து ஓவர் த வயர்னு கொடுப்போம். ஓவர் த வயர்னால் ஓவர் த வயருக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் இது தான். சரியா? இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தாட்டி ஞாபகம் வச்சுக்க முடியாது. கரெக்டாக நான் வந்து ஓவர் த வயருக்குள்ளே போகணுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னால் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் வேர்டிங்ஸில் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த விஷயம். ஓகேவா? டிஎன்எஸ்ன்றது. ஓகே, ஸோ அதனால் வந்து இதோட ஐபி அட்ரஸ் வந்து அதாவது அது டாப் லெவல் டொமைன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்களே தேடுங்க. ஓகேவா? என்ன இது வந்து ஓவர் த வயர், இதுக்கு பின்னாடி இருக்குது. இது என்ன? இது வந்து டாப் லெவல் டொமைனும்பாங்க. ஓகேவா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே சப் டொமைன்ஸ்னு சொல்லுவாங்க. சப் டொமைன்னா என்ன? டாப் லெவல் டிஎல்டி, டாப் லெவல் டொமைன்னா என்னன்னு நீங்களே சும்மா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் நான் கவர் பண்ணலேனாலுமே. ஓகேவா? தட் இஸ் வெரி நீடட். இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு பின்னாடி தானே இது இருக்குது. கரெக்டாக? ஓகே, இந்த ஐபி அட்ரஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா? இப்போது என்னோடய ஐபி வந்து சப்போஸ் வந்து ஐபி அட்ரஸ் காட்டல, நான் என்னோடய சைட்டில் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய பப்ளிக் ஐபி என்னன்றது. ஃப்ரேக்காக சொல்கிறேன். ஒரு
அப்யூஸ் ஐபி டிபி போய்ட்டு என்னோடய ஐபி அட்ரஸ் வந்து நம்ம சும்மா எப்படி எடுத்துக்கலாம்னா 192.183.14 எடுத்துக்கலாம் சும்மா. ஓகேவா? வேலிடான முதல்ல பார்த்துக்கிறேன், இல்லாட்டி அதுக்கும் கமெண்ட்டில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சைனீஸ் ஐபி சரி பரவாயில்ல விடுங்க. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சரியா? இந்த மாதிரி ஒரு ஐபி நான் வச்சுருக்கேன் சரியா, நம்மளோட டிவைஸோட ஐபி. ஓகேவா? அதாவது இந்த மெஷினோட ஐபி, இந்த டெர்மினலோட ஐபின்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்னா இந்த மெஷின் நம்ம மெஷினு இந்த லினக்ஸ் மெஷினோட கனெக்ட் ஆகணும். ஓகேவா? இது வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தில் தானே இருக்குது. கரெக்டாக? இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஹோல் பாயிண்ட்டே வந்து இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் வழியாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கம்யூனிகேட் ஆகும். கரெக்டாக? ஓகேவா? இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயத்தில் கம்யூனிகேட் ஆகிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து செக்யூர்டாக கனெக்ட் பண்ணணும். ஏன் செக்யூர்டா அப்படின்னா சப்போஸ் இதை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கேருந்து இது கம்யூனிகேட் ஆகிறது இன்டர்நெட் வழியாக. கரெக்டாக? இது நம்ம டிவைஸு, இது லினக்ஸ் சர்வர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓவர் த ஒயர் பண்டிட்டிங் இதை விளாட போகிறோம். இது ரெண்டு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு ஒரு இன்டர்நெட் இருக்குது, இது ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் தேவை. கரெக்டாக? அந்த ப்ரோட்டோக்காலு செக்யூர்டாக இருக்கணும். ஏன் செக்யூர்டாக இருக்கணும்னா நீங்கள் பேச போகலை. இப்போது நீங்கள் பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸு நீங்கள் பேசுகிறீங்க, இதில் லேசர் இருக்கும், நல்லா இருக்குமே லேசரு. லேசர் பாயிண்ட் சூப்பர். இது நீங்கள் பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது நடுவில் யாரும் ஒட்டி கேட்டக்கூடாது. புரியுதா? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, டாக்கிங்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் வந்து ஒட்டு கேட்டக்கூடாது. ஓகேவா? நடுவில் இருந்து யாரும் வந்து ஒட்டு கேட்டக்கூடாது இன்டர்நெட்டில். இவங்க நம்ம ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது. ஏன் அது முக்கியம்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஹாய் மெசேஜ் எனக்கு அனுப்புகிறீங்க. இதுவும் இந்த மாதிரி நான் வந்து இது நீங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹாய் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட டிவைஸ் இது உங்களோட டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹாய் வந்து இன்டர்நெட் வழியாக தான் அனுப்புகிறேன். ஓகேவா? கரெக்டாக? அப்போ வந்து லைக் மேன் இன் த மிடில், நடுவில் இருந்து யாரும் வந்து கேட்டக்கூடாது. அது பேர் தான், நடுவில் யாராச்சும் கேட்டாங்கன்னா அது பேர் மேன் இன் த மிடில்னு சொல்லுவாங்க. MITM. அதை பற்றி நம்ம பார்ப்போம் கோயிங் ஃபர்தரு. இந்த மாதிரி யாரும் ஒட்டி கேட்டக்கூடாது. ஒட்டி கேட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒன்று, சைபர் செக்யூரிட்டியில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் 3 விஷயம் இருக்குது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டின்னு 3 விஷயம் இருக்குது. ஓகேவா? இந்த 3 விஷயத்தை வந்து டேக் கேர் பண்ணுறது என்னென்னா 3 விஷயத்தை இன்டெகிரேட்டடாக வச்சுக்க வேண்டியது தான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இந்த 3த்தையும் பார்த்துக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா நம்ம என்ன பேசுகிறோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்டெகிரிட்டி, அதாவது நான் அனுப்புகிற ஹாய் மெசேஜ் உங்களுக்கு ஹாய் மெசேஜாக அது வந்து சேரணும், ஹலோன்னு வந்து சேரக்கூடாது. இல்லாட்டி நான் கன்வே பண்ணது வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணி வந்துடக்கூடாது. கரெக்டாக? அது ஒன்று. இன்னொன்று அவைலபிலிட்டி, நான் அனுப்பிச்ச ஹாய் முழுசாக வந்து உங்களுக்கு சேரணும், இல்லை நான் அனுப்பிச்ச ஹாய் வந்து உங்களுக்கு சேரணும். சேராமல் நான் வந்து நடுவுலேயே வந்து பாதிலேயே விட்டு போயிருக்கேன் அந்த மெசேஜ்னா அது அவைலபிலிட்டி இஷ்யூ. கரெக்டாக? இதை 3 தான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் டேக் கேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சைபர் செக்யூரிட்டின்றது அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும்? டிவைஸில் இருக்கும். கரெக்டாக? அதுதான் சைபர் செக்யூரிட்டி. எண்ட் ஆஃப் த டே இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு கீழே வரது தான் சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அதான் கான்செப்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போகவே உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு டிஃப்ரென்ஸு. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை தான் வந்து பாதுகாக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒரு 3 விஷயத்தில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஓகேவா? இன்டெகிரிட்டி டேட்டாவை ஆல்டர் பண்ணக்கூடாது. எஸ், இன்டெகிரிட்டியை வந்து இன்டெகிரிட்டினா அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அதோட ஒரிஜினாலிட்டின்னு சொல்லாமே. ஓகேவா? ஒரிஜினாலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரிஜினாலிட்டியை மாடிஃபை பண்ணக்கூடாது. அதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ இப்போ நான் வந்து டாக் பண்ணணும், இது நான் வந்து பேசிக்கணும். ஓகேவா? இந்த பேசிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. TCP இருக்குது, நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. HTTP இருக்குது, HTTPS இருக்குது, நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஆனால் நான் வந்து கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும், இது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், கண்டினியூஸாக அவனை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நான் இந்த டிவைஸ்லேருந்து நல்லா பாருங்கள், ஏன் இந்த இடத்துல SSH யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அர்த்தம், நான் இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு பிரேக் ஆகக்கூடாது.
ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரேக் ஆகக்கூடாது. நான் இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸுக்கு போய் உட்காரணும், ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற ஆக்சஸ் எனக்கு தேவைப்படுது, இதுக்குள்ளே நான் போகணும், ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் SSH, ஓகே, ப்ரோட்டோகால் கால்டு SSH. புரிஞ்சுங்களா? நான் வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஓகேவா? இதுதான் வந்து செக்யூர் செல், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அதாவது லோக்கல் போர்ட், ரிமோட் போர்ட்டுன்னு 2 சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணும்போது 22லேயே கனெக்ட் பண்ணுவோம். அந்த பக்கம் போகும்போது இது வந்து எந்த போர்ட் வழியாக போகும்னா 2 போர்ட் இருக்கும், ஓகேவா? இது வந்து செக்யூர் ஷெல், நம்ம செக்யூர் ஷெல் வழியாக போகிறதுனால இப்படி போகும், ஓகேவா? இந்த இடத்துல அவங்க வந்து என்ன போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து SSH வந்து இந்த லினக்ஸ் சர்வரில் க்ளோஸ்டாக கூட இருக்கும், ஓகேவா? க்ளோஸ் பண்ணி கூட வச்சுருப்பாங்க, ஓகே. ஸோ அது வந்து ஓப்பனாக இருக்குன்றது அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஓகேவா? எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கேயே சொல்லிட்டாங்க, இந்த போர்ட்டில் ஓப்பனாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? போர்ட் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் சஞ்சய். ஸோ இந்த இடத்துல போர்ட் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து இந்த போர்ட்டில் வந்து கம்யூனிகேட் பண்ண போகுது, ஓகேவா? இந்த போர்ட்டில் வந்து ஓப்பனாக இருக்குது, இந்த சைடில் இப்படி ஓப்பனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சொல்லிடுறோம், இது டிஃபால்ட்டாக நீங்கள் SSHன்னு டைப் பண்ணும்போது இந்த தான் யூஸ் பண்ணணும் நம்ம சைட்லேருந்து. இங்கே போகும்போது இந்த 222 இங்கே ஓப்பனாக இருக்குது, ஓகேவா? அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கும்போது ஒரே நிமிஷம், ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. கிவ் மீ 1 செகண்ட். இந்த வந்து I have doubt. In basic 22 will be using for SSH, but in the over that they have mentioned. அதாவது அதுதான் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஒரே நிமிஷம் கொடுங்க. ஓகே, கூல். இந்த இடத்துல அவங்க வந்து 222 வந்து யூஸ் பண்ணுறாங்க 22ல், ஓகேவா? ஆனால் யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல இன்னொரு லேர்னிங் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு போர்ட் வச்சுருக்காங்க ஐனா அப்படின்றதுக்காக SSH வந்து 22 தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? புரியுதா? இது வந்து 22 தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரேண்டம் போர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அன்ரிசர்வ்டு போர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ இட் ஸோ தட் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணும்போது SSHனா நீங்கள் இந்த போர்ட் வழியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பாட்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்கள தன்னைத்தானே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து 220 போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? புரிஞ்சுங்களா சஞ்சய்? ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க 220 வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? நான் ஸ்டாண்டர்ட் போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும், அந்த ஒரு ஏதோ ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்காக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிவ் மீ 1 minute.
ஓகே, ஸோ இந்த இடத்துல 220 யூஸ் பண்ணுறாங்க. வில் ஜம்ப் பண்ண சேலஞ்ச். ஏன்னா இந்த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அப்புறம் தெரியும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்து நான் இப்போ கவர் பண்ண பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கஸ்டம் போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டம்னா நான் ஸ்டாண்டர்ட் போர்ட் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச டெர்மினல் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே போச்சு இந்த ப்ரௌசரு? சரி, புதுசா ஓகே. லெவல் 0 வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஓகே. கேன் வி ஆல்டர் திஸ் போர்ட் இன் அவர் சிஸ்டம்? கேன் ஐ கான்ஃபிகர் லைக் டு அண்ட் கேன் ஐ ஏபிள் டு பிளாக் 22? ஆமாம், பண்ண முடியும் உங்களால். உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி டூ இட். ஓகேவா, கண்டிப்பாக பண்ண முடியும் சஞ்சய். யூ கேன் டூ இட். எல்லாமே வந்து இந்த கொஸ்டின் தான் நான் வந்து கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சஞ்சய் ஆஸ்க்ட் அ குட் கொஸ்டின் ஆக்சுவலி. சூப்பர் சஞ்சய். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரணும். நான் என்னால் ஆல்டர் பண்ண முடியுமா? அவங்களால பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஓகே, அதுக்கான சர்வீஸ் என்னென்னு பாருங்கள். எப்படி வந்து முதல்ல வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து செட்டப் பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்டோட டிவைஸ்லேருந்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, அது நான் ஸ்டாண்டர்ட் போர்ட்டில் எப்படி வச்சுக்கிறது, எப்படி ஓப்பன் பண்ணி விடுறது, எல்லாமே பண்ணி பாருங்கள். இட் வில் கிவ் யூ அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, ஸோ இந்த சின்ஸ் வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ், ஸோ வி ஆர் கோயிங் வித் திஸ். ஓகேங்களா, இப்போ வந்து எஸ்எஸ்ஹெச் இதுதான் கமாண்டு. ஓகேவா, எஸ்எஸ்ஹெச்ன்றது தான் கமாண்டு. இந்த எஸ்எஸ்ஹெச்ன்றதே வந்து ஒரு லினக்ஸ் கமாண்டு தான். சின்ஸ் நான் வந்து ஒரு மேக் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால இது யூனிக்ஸ் சிஸ்டம். யூனிக்ஸ் இஸ் ப்ரிப்ரைட்ரி, லினக்ஸ் இஸ் ப்ரிப்ரைட்ரினா வந்து கம்பெனி உண்டு, ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆர் சிமிலரு. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் விண்டோஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெல்நெட்டுன்ற ஒரு விஷயத்து வழியாக கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, டெல்நெட்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் வழியாக கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி வந்து லினக்ஸ்லேயே வந்து விண்டோஸ் லினக்ஸ் டெர்மினல் அதுக்கு வந்துட்டு ஒரு டூல் இருக்கே, விஎல்எஸ்ஐ டபிள்யூஎஸ்எல் கரெக்ட், டபிள்யூஎஸ்எல்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சின்ஸ் வந்து எனக்கு மேக் கன்வீனியன்ட்னால நான் வந்து மேக்கில் வந்து எஸ்எஸ்ஹெச்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் பின்னாடியே இது ஒரு கோடு தான். எஸ்எஸ்ஹெச்ன்றது ஒரு பைனரி தான். ஓகேவா, இதுக்கு பின்னாடி கோடு இருக்குது. ஓகேவா, எஸ்எஸ்ஹெச் இது வந்து பின் அப்படின்ற ஃபோல்டருக்கு பின்னாடி இந்த கோடு எழுதியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோகால் கிடையாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் தான் எஸ்எஸ்ஹெச்ன்ற இது ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு வந்து இந்த எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் இனிஷியேட் பண்ண போகுது. ஓகேவா, நான் வந்து சும்மா வந்து சிடி ரொம்ப டீப்பாக போகிறேன் நான், பட் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்டு இதில் வந்து இதில் வந்து பின்னுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு தேவைப்படுற விண்டோஸ் ஆகட்டும், லினக்ஸ் ஆகட்டும், பட்டியும் போகலாம். இது டெல்நெட்டுன்றது வந்து ப்ரோட்டோகால் ஆக்சுவலி. கரெக்டாக சொன்னார் சஞ்சய். பட்டின்றது தான் வந்து சாஃப்ட்வேர். பட்டி வந்து புட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ புட்டி இதை வச்சு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா, அதை நீங்கள் பாருங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றது பாருங்கள் விண்டோஸில். ஸோ இந்த இடத்துல பின்னுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற பைனரி இருக்கும். இதில் வந்து நான் கேட் பின்னு கொடுக்குறேன். கேட்டுன்றது என்ன கமெண்ட்னா ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறது, அதுதான் கேட். ஓகேவா, கேட்டு எஸ்எஸ்ஹெச் இதெல்லாமே புரியாத இதாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் பைனரி. ஓகேவா,
கம்பைல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் சி ப்ரோக்ராம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கம்பைல்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரீடபிளாக இருக்காது. கோட் இது வந்து படிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோடு பிஹைண்ட் நீங்களே வந்து இதை எழுதலாம். ஆக்சுவலி நம்மளே கஷ்டமாக எழுதலாம். கஷ்டம்னா நீங்களே வந்து ப்ரோக்ராம் பண்ணி இந்த எஸ்எஸ்ஹெச் இருக்குல்ல, இந்த எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் பின்னாடி இருக்கிற இந்த பின் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம் எஸ்எஸ்ஹெச்ன்ற ப்ரோக்ராம் நீங்களே எழுதலாம். ஓகேவா, வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் நடக்குமா எதில் கேட்குறீங்க? நம்ம பார்க்க போகிறதுல கேட்குறீங்களா? ஐ எம் டீச்சிங் த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஹவ் யூ கேன் டூ இட். இதெல்லாம் தான் பின்னாடி இருக்கிற விஷயங்கள். ஓகேவா, நீங்கள் படத்தில் பார்க்குற விஷயங்கள் வந்து இட் இஸ் லைக் எ ஃபேன்சி திங்ஸ். ஓகே, ஸோ தெர் ஆர் ஃபேன்சி திங்ஸ் தான். ஆனால் அது ஃபேன்சியாக தெரியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் அதை வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு ஏர்ன் மணி ஃப்ரம் லேர்னிங் தீஸ் திங்ஸ். அதுதான் ஹோல் பாயிண்ட். கரெக்டாக அதுக்கு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் நான் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ கோட் பிஹைண்ட் எஸ்எஸ்ஹெச் ரொம்ப டீப்பாக போகிறணும் எனக்கு தெரில. ஓகே, the code behind SSH relies on cryptographic algorithms. இவன் தான் எழுதியிருக்கான். ஓகேவா, இது தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோடு. மாஸ்டர் டேபிள் ஓப்பன் SSH.c இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற கோடு தான் வந்து SSH. தெரியுதா எவ்வளோ கோடு? மீன் பின்னாடி சி ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுக்கு இந்த கமாண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த SSHன்ற கமாண்டுக்கு பின்னாடி இந்த சி ப்ரோக்ராம் தான் இருக்குது. புரியுதுங்களா? இதில் சும்மா போர்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா -pன்னு ஒரு பேராமீட்டரே இருக்குது. ஓகேவா, இங்கே தெரியுதா? யூசேஜ் தெரியுதா? SSHன்னு போட்டிங்கன்னா இது பிரிண்ட் ஆகுதுன்னா யூசேஜ்னு அதே இது பிரிண்ட் ஆகுதா? இங்கே யூசேஜ்னு போட்டு அதே இது பிரிண்ட் ஆகுதா? இங்கே தெரியுதா? இது பிரிண்ட் ஆகாது, பட் இது வந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. தெரியுதா? SSH இது வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக இந்த கோடு தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா, ஸோ இது நீங்களே எழுதலாம் வேணும்னா. இப்போலாம் ChatGPT வந்துருச்சு, கிளாட் கோடு வந்துருச்சு. ஆனால் அதை வச்சு எழுதுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளாடோ ChatGPTயோ இந்த கோடை வந்து நம்மளுக்கு என்ன லாஜிக் வச்சு எழுதியிருக்கு, பின்னாடி இருக்கிற பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல புரியுதா? அப்போ தான் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா உங்களுக்கு மாறும் கெரியரில். ஸோ இப்போ பைத்தான் தெரியாமல் சைபர் செக்யூரிட்டி ஸ்டடி பண்ண முடியுமா? அதாவது ப்ரோக்ராமிங் வந்து தெரியணும். இந்த சென்ஸ் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தேவை இல்லைனாலும் நீங்கள் போக போக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இதை நான் கோடு வந்து காட்டுறேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன ஆஃப்டர் லைவ் திஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைவ் வந்து கட்டாச்சு. அதை ரெண்டுத்தையும் நான் மர்ஜ் பண்ணி இதையும் சேர்த்து போடுறேன். பட் லைவாக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். லைவ் நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஐ வில் கிவ் யூ த வீடியோ. சரிங்களா? ஏன் இந்த கோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து இட் இஸ் வெரி நெசசரி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் SSHன்னு டைப் பண்ணி போயிடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த கோடு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கோடுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, அதுக்கு மீறி நான் வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ஆனால் எவ்ரி திங் இஸ் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ப்ரோக்ராமிங்கை வந்து இப்போ பைத்தான் தெரியாமல் சைபர் செக்யூரிட்டி ஸ்டடி பண்ண முடியுமான்னா, பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வேணுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் சிஸ்டமை பிரேக் இன் பண்ணி உள்ளே வராருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் யோசிச்சிருப்பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு மால்வேர் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கும். அதெல்லாமே வந்து ப்ரோக்ராமர்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு ஹேக்கிங் டூலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹேக்கிங் டூலுக்கு பின்னாடி என்ன இருக்குது? மந்திரமாக இருக்குது. நான் சொல்ல புரியுதா? மேஜிக் இல்லையே அந்த ஹேக்கிங் டூலுக்கு பின்னாடி. அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் தானே இருக்குது. நான் அதை தான் வந்து பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன், நான் அது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ஓகே. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஹைலைட்டடாக தெரிவிங்க. உங்களை மட்டும் தனியாக பார்ப்பாங்க. இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதுவும் சைபர் செக்யூரிட்டியில் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிச்சுன்னா தேர் ஆர் வெரி லெஸ் பீப்புள் ஹூ நோஸ் ப்ரோக்ராமிங் ஃபார் இன்ட்டு சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு தான் கம்மியாக தான் இருக்காங்க. அவங்களோட வேல்யூ எங்கேயோ இருக்குது. நான் சொல்ல புரியுதா? ஸோ அதை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ஆல்மோஸ்ட் லைக் 1 hour ஆச்சுன்னு நினைக்கிறேன். 45 minutes ஆச்சு. 6:15 ஆரம்பித்தோம், 7 ஆச்சு. இப்போ நான் வந்து உள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து டொமைனை டைப் பண்ணும். SSHக்கு வந்து ஒரு இந்த
இதுக்கு பின்னாடி ப்ரோக்ராமிங் இருக்கிறனால இவன் வந்து ஒரு விதமாக நம்மளை வந்து எதிர்பார்ப்பான். புரியுதுங்களா? இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் நீ அப்படின்னு நம்மளை சொல்லுவான். ஓகேவா? இப்படி தான் நீ வந்து ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவான். ஓகேவா? இப்போ வந்து டொமைனை போட்டேன். முதல்ல இந்த டொமைனுக்கு தான் இதுதான் அந்த லினக்ஸ் சர்வர். கரெக்டாக நான் சொன்ன அந்த லினக்ஸ் சர்வர் கரெக்டாக நான் சொன்ன அந்த லினக்ஸ் சர்வர் இங்கே இருக்கா? நான் இந்த டொமைனை தூக்கி இங்கே போட்டுட்டேன். ஓகேவா? டொமைனை தூக்கி நான் இங்கே போட்டுட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாக்ட் ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியாதனால நான் வந்து இதையே போட்டுக்கிட்டேன். இது வந்து நான் சும்மா கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ், இது டாப் லெவல் டொமைனோட ஐபி அட்ரஸ், அதனால் இங்கே கொடுக்கல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸ் அவன் தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? எஸ் சஞ்சய், பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பாட்காஸ்ட் போட்டிருப்பேன், அதுலேயே நான் ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்ஸ் சஞ்சய். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச், இந்த எஸ்எஸ்ஹெச்சுக்கு பின்னாடி இந்த இதுதான் லினக்ஸ் சர்வரு. இதோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா ஐபி அட்ரஸே நான் டேரெக்டாக போட்டிருப்பேன். ஓகேங்களா? அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட்டு தெரியாதனால நான் வந்து டொமைன் நேமே யூஸ் பண்ணிடுறேன். ஆனால் இந்த டொமைன் நேமுக்கு முன்னாடி ஒன்று கொடுக்கணும், அதுதான் யூசர் நேம். ஓகேவா? இதுக்கு பின்னாடி இருக்கிற யூசர் நேம் கேட்குறாங்க. யூசர் நேம் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த யூசர் நேமை இப்படி முன்னாடி போட்டுட்டு @ சிம்பிள் போடணும். ஓகேவா? @ சிம்பிள் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணணும். அது வந்து பேராமீட்டர் P அப்படின்னு வச்சு போடணும். இதை வந்து இந்த கோட்லேயே சொல்லியிருப்பாங்க. பேராமீட்டர் P தெரியுதா? போர்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா? போர்ட்டு P பேராமீட்டர் P யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்களா? அதனால் வந்து நம்ம போர்ட்டை வந்து இந்த கஸ்டம் போர்ட் என்ன 2220 கரெக்டாக 2220 போட்டு விட்டேன். பாஸ்வேர்டு வந்து அது கேட்கும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். என்டர் அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பாஸ்வேர்டு கேட்காததுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே கூல், பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவனே கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு சேலஞ்சுன்றனால. என்டர் அடிக்கிறேன். பண்டிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓவர் த வெயிட் பேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ஜாய் ஸ்டே உள்ளே போயிட்டாங்க. தெரியுதா? மாறிடுச்சு. முதல்ல வந்து கிரி மேக்குன்னு இருக்கும், கிரீஸ் மேக் புக் ப்ரோ என்னோடய டிவைஸ் இது. இதிலேருந்து நான் ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டேங்க. இப்போ ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ நான் வந்து இதை ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறேன். ரிமோட்னா டிவி ரிமோட் மாதிரி தான். நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களே உங்களோட டிவியை, அதை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஒரு டிவி ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கரெக்டாக? அதனால தான் அதை வந்து ரிமோட்டுன்னு சொன்னாங்க. ரிமோட்டு வந்து ஆக்சுவலாக அதுக்கு வேறு பேர் வச்சுருக்கணும். அதை வந்து ஜஸ்ட்டு ரிமோட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே. ஆக்சுவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு விஷயத்த உட்காந்துட்டே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாங்க விண்டோஸ் கமாண்டில் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து SSH வேணும். சரியா? அந்த SSH வந்து WSLன்ற ஒரு விஷயத்து வழியாக பண்ண முடியும். இல்லாட்டி அந்த இவர் சஞ்சய் சொன்ன மாதிரி பட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் சர்ச் பண்ணி பாருங்க. என்ன சும்மா வந்து ஹவு டு யூஸ் SSH இன் பட்டி அப்படின்னு போடுங்க. பட்டின்றது ஒரு இந்த அளவுக்கு சும்மா இமேஜஸ்லாம் போய் பாருங்கள், தெரியுதா? இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ போட்டேன்ல இந்த ஓவர் த வயர்ன்றது, நான் போட்டேன்ல அது வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இங்கே தெரியுதா? இந்த இடத்துல நான் வந்து ஓவர் த வயர்னு போடுவேன். அப்புறம் இந்த இடத்துல போர்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவேன், SSHன்னு கொடுப்பேன். சேவ்டு செஷன் வேணால் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் உங்களுக்கு விண்டோஸில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலாக என்கிட்ட விண்டோஸ் இல்லை. ஆக்சுவலாக நான் வர்ச்சுவல் மிஷின் வச்சு தான் பண்ணோம். அதுக்கு டைம் இல்லை இப்போது. நான் அதனால் வந்து ரோஹித் நீங்கள் வந்து இதே நீங்கள் பண்ணி பார்க்கணும். நான் அதான் சொன்னேன், இது நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஒவ்வொன்றுமே எல்லாமே நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸ்பூன் ஃபீடு மாதிரி ஆயிரும். நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணல, ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன ரீசன்னா பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணுறதுனால. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் வித் விண்டோஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் அந்த என்னோட பழைய மிஷின், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய மிஷின் நான் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 8 வயசு ஏதோ இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேவா? கமாண்ட் லைனில் விண்டோஸில் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல, கனெக்ட் பண்ண முடியல. அப்புறம் வந்து நான் பட்டி யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணேன். சரியா?
ஸோ வி ஆர் கனெக்டட் ஹியர். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறான், எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் யூ மே நீட் டு சால்வ் திஸ். இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஹெச் போதுன்றாங்க. அடுத்து என்னது, இந்த யூசர் நேம் இஸ் பண்டிட் அண்ட் த பாஸ்வேர்டு இஸ். நான் இது வந்து லெவல் 1க்கு வந்துட்டோங்க. சரிங்களா? லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறது எப்படி? லெவல் 1 லெவல் 0 முடிச்சிட்டோம். கனெக்ட் பண்ணுறது தான் லெவல் 0வோட வேலை. லெவல் 0 முடிச்சிட்டோம். லெவல் 1க்கு இப்போ வந்துட்டோம். அதனால் நான் அடுத்த பேஜுக்கு வந்துடுறேன். ஓகேவா? அடுத்த இதுக்கு வந்துடுறேன். ஓகே, வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்டு இன் ஃபைல் கால் ரீட்மி அப்படின்ற ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹோம் டைரக்டரியிலே இருக்குது. ஓகேவா? யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் டு லாகின் டு பண்டிட் 1. அடுத்த சேலஞ்சுக்கு போகிறதுக்கு பாஸ்வேர்டு வந்து ரீட்மின்ற ஃபைலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்ம எந்த டைரக்டரியில் இருக்குது, ஹோம் டைரக்டரியில் இருக்குது. நம்ம இப்போ எந்த டைரக்டரியில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கமாண்டுக்கு பேர் PWD. சரியா? PWDனா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற டைரக்டரியை பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக PWDன்னு யூஸ் பண்ணுறோம். நான் இந்த கமாண்டுக்கு பின்னாடி எல்லாமே கோடு தான் இருக்குது. நான் சொல்ல புரியுது, அது மேஜிக் கிடையாது. PWDக்கு பின்னாடி ஒரு கோடு தான் இருக்குது. PWDக்கு பின்னாடி இருக்கிற கோடை பார்க்குறதுக்கு நான் அதை ஆல்ரெடி சொன்னேன். இது யூனிக்ஸ் கமாண்டுன்றதுனால எனக்கு தெரியும். சும்மா இது என்னோடய மிஷினு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் வந்து சும்மா டெர்மினல், இது என்னோடய மிஷினு, இங்கே இருக்குது நம்மளோட கனெக்டட் மிஷினு. இது நான் வேறு டெர்மினல் வேறு செஷன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் சும்மா வந்துட்டு PWDன்னு கொடுத்தா இங்கே வேறு காட்டும். சி யூசர்ஸ் கிரி வேர் PWD அப்படின்னா CD அதே தான் பின்னு. அதுக்குள்ளே என்ன இருக்குது, கேட்டு கொடுத்தா PWD கொடுத்தா கோடு தான் இருக்குது. நான் சொல்ல புரியுதா? எல்லாமே கோடு தான். நீங்கள் வந்து PWD வந்து நீங்களே வந்து ப்ரோக்ராம் பண்ணணுன்னாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது இங்கே விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன், எல்லா கமாண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, கோடு தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கமாண்ட்ஸ் யூ மீ நீட் டு, இவனே ஹிண்ட் கொடுத்துட்டான். சரியா? LS கொடு, CD கொடு. CDனா என்ன கமாண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. சரியா? LSனால் லிஸ்ட்டு பண்ணுறது, என்னென்ன இருக்குதுன்னு லிஸ்ட்டு பண்ணுறது. அதாவது இந்த கரண்ட் டைரக்டரிக்குள்ளே, அதாவது நம்ம இருக்கிற டைரக்டரிக்குள்ளே ரீட்மின்ற ஒரு ஃபைல் இருக்குதுன்னு நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து சிடினா சேஞ்ச் டைரக்டரி. எந்த டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறது, வேறு டைரக்டரி போகணும். இப்போ நம்ம வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்கோம். கரெக்டாக இந்த டைரக்டரியில் இருக்கோம், பண்டிட் 0 டைரக்டரியில் இருக்கோம். வேறு டைரக்டரி போகணும்னா CD யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்ப்போம். கேட், இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையே வந்து கேட் கமாண்ட் தான். கேட்னா ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் ரீடு பண்ணி சொல்லு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த கேட்டுக்கு பின்னாடி என்னது இருக்குது, ப்ரோக்ராமிங் தான் இருக்குது. நீங்களே இந்த கேட்டு கமாண்டை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஆனால் டிஃபால்ட்டாக வந்து லினக்ஸ் ஆகட்டும் யூனிக்ஸ் ஆகட்டும் இதை டிஃபால்ட்டாக அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே வச்சுருக்காங்க ஈஸி யூசேஜுக்கு. புரியுதா? ஸோ கேட்டு அப்புறம் ஃபைல் நேமு, என்ன ஃபைல் நேமு, ரீட்மி அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாதி டைப் பண்ணிட்டு டேப் அமுத்தினாலே அது வந்து ஃபில் ஆயிரும். ஓகே, கேட் ரீட்மி. ஓகேவா? இப்போ நான் இது வந்து ஃபைல், ஆக்சுவலி இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேவா? அது டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஆனால் என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு பார்க்குறதுக்கு ஃபைலு, அது நான் அப்புறம் சொல்கிறேன். இது எந்த டைப் ஆஃப் ஃபைல்னு பார்க்குறதுக்கு ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அது ஈஸி தான். கேட் ரீட்மி. சரியா? இப்போ கேட் ரீட்மி இது வந்து ஒரு ஃபைலாக, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் இது லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யர் ஃபஸ்ட் ஸ்டெப் இன் டு பண்டிட் கேம். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அ கோர்ஸ், ஒர்க் ஷாப், வாக் த்ரூ ஆர் எனி ஆக்டிவிட்டி, ப்ளீஸ் இன்ஃபார்ம் த இன்ஸ்ட்ரக்டர் அபவுட் த ரூல்ஸ் as well as encourage them to contribute to the OLOM so you can keep these games free. The password you are looking for is இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே, புரிஞ்சுங்களா? இதுதான் பாஸ்வேர்டு. இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இதுதான் பாஸ்வேர்டு. புரிஞ்சா? அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு இவனே சொல்லியிருக்கான். தெரியுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. நீ தான் சேவ் பண்ணி வச்சுக்கணுன்றான். நான் கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்சிட்டேன். அது புரியுதா? நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். Ctrl+C கொடுத்து வச்சிட்டேன். இங்கே இருக்குது பாஸ்வேர்டு. சரியா? அடுத்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ பாஸ்வேர்டு ஆல்சோ ஒகேஷனலி சேஞ்ச். இட் ரெக்கமெண்டட் டு டேக் நோட்ஸ் ஆன் ஹவு டு சேவ். இந்த பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து ஒரு சில நேரம் மெயின்டெனன்ஸ் அப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? இந்த பாஸ்வேர்டு நம்ம நோட் பண்ணி வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த செஷனுக்குள்ளேயே இருந்துட்டு அடுத்த செஷன் போகலான்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் வந்து இந்த லினக்ஸ் சர்வர்லேருந்து நான் வெளியே வர போகிறேன். அதாவது இந்த யூசர் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதாவது நான் இப்போ வந்து வெளியே வரதுக்கு எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். தெரியுதா? கனெக்ஷன் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போது இது நம்ம இந்த லினக்ஸ் சர்வர் பண்டிட் ஓவர் த வயர் சர்வர்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தேன். கரெக்டாக பண்டிட் 0
பண்டிட் லேப் தவாய். இது வந்து ஒரு லினக்ஸ் சர்வர், கரெக்டாக? இது வந்து ஒரு லினக்ஸ் சர்வர். இந்த லினக்ஸ் சர்வருக்குள்ளே பண்டிட் 0ன்றது ஒரு யூசர் நேம், ஓகேவா? இந்த மாதிரி 34 யூசர் நேம்ஸ் இருக்குது. பண்டிட் 0வில் ஆரம்பித்து பண்டிட் 34 வரைக்கும் யூசர் நேம்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த யூசர் நேமை நம்ம ஒவ்வொரு யூசர் நேமுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா ஒவ்வொரு ஃபைலுக்கு ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச காலேஜில் வந்து எனக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த யூசராக தான் லாகின் பண்ணி வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போக முடியும், கரெக்டாக? அதே மாதிரி தான் பண்டிட் 0ன்ற யூசர் நேம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம். இந்த யூசர் நேம் வச்சு உள்ளே போய் நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை பார்த்து எடுத்துட்டோம். அடுத்து வந்து அடுத்த யூசர் நேமு பண்டிட் 1, ஏன்னா சேலஞ்சு அடுத்த பண்டிட் 1 தானே அது, அதனால் 1க்கு போகிறோம், ஓகேவா? பண்டிட் 1 அப்படின்ற யூசருக்குள்ளே போகிறோம், ஓகே? அது வந்து இந்த சர்வருக்குள்ளே இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே போர்ட்டு தான், எதுவும் மாற்றம் இல்லை. இந்த இடத்துல மாற்றம் வந்து என்னென்னா யூசர் நேமும் அடுத்து வந்து நம்ம கொடுக்க போகிற பாஸ்வேர்டு. இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நான் வந்து பழைய பாஸ்வேர்டு பண்டிட் 0 இருக்குல்ல, அதாவது லெவல் 1க்கான பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன், ஆனால் வராது, ஓகே? பாஸ்வேர்டு ராங்குன்னு வரும், ஓகே? பர்மிஷன் டினைடு, ப்ளீஸ் அகைன். அதனால தான் சொன்னேன், நம்ம இப்போ வந்து அக்வயர் பண்ண பாஸ்வேர்டு, அதாவது போன லெவலுக்கான இப்போ பண்டிட் 0 யூசர் நேம்னு இருக்குது. நம்ம பண்டிட் 0லேருந்து பண்டிட் 1க்கு லாகின் பண்ணுறதுக்கு எஸ்யூ கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை முடியாது, அவன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான். நல்ல கேள்வி, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான். அட்மின் அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பான், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பான் உள்ள. நான் இப்போ வந்து சூடோ எஸ்யூன்னு கொடுக்குறேன், சொன்ன மாதிரி தெரியுதா? அவன் வந்து எஸ்யூனா அட்மின் யூஸரு, அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹோல் பாயிண்ட் வந்து இப்போ பண்டிட் வந்து 1க்குள்ளே வந்துட்டோம், பாஸ்வேர்டு கொடுத்து, கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிட் 1க்குள்ளே வந்துட்டோம், ஓகே? பண்டிட் 1ல் இருக்கும். இப்போ அடுத்த சேலஞ்சுக்கு நம்ம வந்து போயிடும். இப்போ 1லேருந்து 0லேருந்து 1 வந்துட்டோம். 1லேருந்து 2 போகிறதுக்கு இந்த பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இன் ஃபைல் கால்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஹைஃபன் மட்டும் கொடுத்துருக்கான், கரெக்டாக? ஹைஃபன் தான் கொடுத்துருக்கான். லொக்கேட் இன் த ஹோம் டைரக்டரி, இதே டைரக்டரிக்குள்ளே தான் வச்சுருக்கான் போல். எல்எஸ் கொடுத்தோம், அதாவது லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, ஃபைல் நேமே எல்லாம் ஆனால் இப்படி இருக்குது, கரெக்டாக? ஃபைல் நேம் இருந்தால் தான் நம்மளால் கேட் யூஸ் பண்ண முடியும். மேன் கேட்டுன்னு கொடுக்குறேன். மேனுன்றது மேனுவல், அதாவது மேனுன்றது ஒரு கமாண்டு தான். இந்த கமாண்ட் என்ன செய்யணும்னா, ஒரு கமாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேன் கேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேட் கமாண்ட் என்னென்னலாம் பண்ணுன்றதை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லிடும், ஓகேவா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், தெரியுதா? கேட் வந்து கன்கேட்டினேட் ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட், தெரியுதா? கேட் கமாண்டுக்கு பின்னாடி என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் போர்ட்டு நம்ம எஸ்எஸ்ஹெச்க்கு பீன்னு சொல்லிட்டு ஒரு ஹைஃபன் பீன் போர்ட்டுன்னு போட்டோம்ல, அதே மாதிரி வந்து கேட்டுக்கு வந்து என்னென்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்கலான்றது இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பான், சரியா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எண்டுக்கு வந்துட்டோம், ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது கேட்டை வச்சு இந்த ஃபைல் நேமை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது? நீங்கள் சொல்லலாம் கேட்டுன்னு கொடுத்து ஐஃபோன் கொடுக்கலாமேன்னு, ஆனால் அவன் வெயிட் பண்ணுறான். இது வந்து ஹைஃபன்ன்றது வந்து ஒரு பேராமீட்டர் எதிர்பார்க்குது லினக்ஸை பொறுத்த வரைக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? இதை வந்து நம்ம பைபாஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வரும். இதை நான் எப்படி பைபாஸ் பண்ணுறது? கேட்டு ஒரு கொட்டேஷன் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. அவன் ஏதோ எதிர்பார்க்குறான். கேட்டுன்னு கொடுத்தா பேராமீட்டர் ஏதோ எதிர்பார்க்குறான், அதனால தான் லோட் ஆகுது. அவன் என்ன எரர் கொடுப்பான்னு வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்தனால ஏதோ ஒரு கமாண்டை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது, புரியுதுங்களா நான் சொல்கிறது? யூஸ்வலாக வந்து இது பேராமீட்டருக்கு போடுறதுக்காக போடுவோம், அதனால் இது வந்து இப்படி எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கு, ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து ஃபுல் பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அதாவது பிடபிள்யூடி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபுல் பாத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலான்னா, வில் ட்ரை இப்படி வந்து இதோட டைரக்டரி கொடுத்து ஐஃபோன் கொடுக்கலாமா, வருமா? பார்த்தீங்களா, வந்துருச்சு. இப்படியும் கொடுக்கலாம், புரியுதா நான் சொல்கிறது? அதாவது டைரக்டரி கொடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைலை லிஸ்ட் பண்ணலாம், ஓகேவா? விஐயும் யூஸ் பண்ணலாம். விஐ பற்றி நான் வரேன். விஐ நம்ம யூஸ் பண்ணலாம். விஐன்றதும் வந்து கேட் மாதிரி தான். இப்போதைக்கு வந்து நான் வந்து எந்த எடிட்டரும் யூஸ் பண்ணல, பேசிக்ஸ்லேருந்து நான் கவர் பண்ணிருக்கேன், சரியா?
இப்படியும் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இது ஒரு வழி. இன்னொரு வழி எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைலை லிஸ்ட் பண்ணும்போது டாட் / அப்படின்றத யூஸ் பண்ணலாம். புரியுதா? டாட் / இந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற இந்த ஃபைலை லிஸ்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்தாலும் வரும். தெரியுதா? நான் சொன்னேன்ல, நிறைய வழிகள். ஒரு சொல்யூஷனுக்கு, ஒரு ப்ராப்ளமுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த வழி. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் இப்படி பிளைனாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து லினக்ஸ் ஏதோ கமாண்ட் எதிர்பார்க்குது. கமாண்ட் கொடுப்பான்னு, ஏன்னா அப்படி தான் எழுதியிருக்காங்க. சின்ஸ் அந்த ஃபைல் நேம் வந்து டேஷ்ன்னு இருக்கிறனால நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். புரியுதா? ஸோ அடுத்த சேலஞ்சுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் இந்த இதை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்த சேலஞ்சுக்கு போவோம். எக்ஸிட் பண்ணிவிட்டு பண்டிட் வந்து என்ன, அடுத்தது வந்து யூசர் 2 தானே, பண்டிட் 2. கூல். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக அக்வயர் பண்ண பாஸ்வேர்டு, எடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிடலாம். சரியா? என்ஜாய் தி ஸ்டே. இப்போ வேறு எதுவும் நம்மளுக்கு எல்எஸ்ஏ பண்ண விட மாட்டேங்கிறான். என்னென்னு பார்ப்போமா? லெவல் 1 to 2 வந்துட்டோம். இப்போ 2 to 3 போவோம். த பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டோர் ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் லொக்கேட் இன் த ஹோம் டைரக்டரி. இப்போ ஹோம் டைரக்டரியில் தான் நம்ம இருக்கோமா? இவன் ஏதோ சேலஞ்ச் வச்சுருக்கான், நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் யூ ஆர் என்ஜாயிங். ஸோ யூ ஆர் லேர்னிங் சம்திங். ஸோ பாஸ்வேர்டு ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைலு ஸ்டோர் இன் அ ஃபைல் கால்டு ஸ்பேசஸ் இப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸ்டோர்ட் இன் அ ஃபைல் கால்டு ஸ்பேசஸ் இன் திஸ் ஃபைல் நேம் லொக்கேட்டட் இன் த ஹோம் டைரக்டரி. இப்படி ஒரு நம்ம வந்து எல்எஸ் பண்ணால் என்ன ஆகுது? இதுதான் ஃபைல் நேமேங்க. இப்படி தான் ஃபைல் நேமே இருக்குது. ஓகே, கூல். I think people are learning something. I'm happy. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைல் நேமை எப்படி நான் கொடுக்குறது? கேட்டுன்னு நான் கொடுத்து சிம்பிளாக கொடுக்க ட்ரை பண்ணுவா. எப்படி ஹைஃபன் கொடுத்தா நான் தான் வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன்ல, தெரியுதா? இது வந்து கமாண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. சாரி, சிடி கொடுத்துட்டேன், நான் கேட் கொடுக்குறேன். அன்ரெகக்னைஸ்டு அப்படின்னு கேட் வந்து ஏதோ இப்படி ஒரு நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுது. இந்த கேட்டை வந்து இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் ஃபைல் நேமை கொடுக்கக்கூடாது, ஆனால் ஃபைல் நேம் அப்படி இருக்குது. ஓகேவா? இதை வந்து பைபாஸ் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, தெரியுதா? இங்கே நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, தெரியுதா? இதுதான் பிரச்சனையே இங்கே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கேட் ஸ்பேசஸ்னால் இதை தனி ஃபைல் நேமாக எடுத்துக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதை இக்னோர் பண்ணிடுது. இதை ஒரு ஃபைல் நேமாகவும் இதை ஒரு ஃபைல் நேமாகவும் இதை தனி ஃபைல் நேமாகவும் எடுத்துக்குது. நான் சொல்ல புரியுதா? அதனால தான் அவங்களுக்கு வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு எரர் மெசேஜ். இந்த 3 காட்டில் பார்த்தீங்களா எரர் மெசேஜை? இந்த ஒரு 3 விஷயத்தையும் காட்டில் ஸ்பேசஸ் ஹைஃபன் ஸ்பேசஸோட அன்ரெகக்னைஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறான். இதை ஆப்ஷனாகவே எடுத்துக்கிறான் அவன். நான் சொல்ல புரியுதா? ஃபைல் நேமாக கூட எடுத்துக்கலாம், ஆப்ஷனாக எடுத்துக்கிறான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா ட்ரை பண்ணுவோம். கொட்டேஷன் போட முடியுமா ஃபுல்லாக ஒரே இதை எடுத்துக்கிறதுக்கு? இல்லை, இப்போயுமே ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறான். புரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு வழிமுறைகளை வந்து வேறு வழிமுறைகள் வந்து நம்ம வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிறத வந்து சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, வேறு இதை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை இந்த ஹைஃபன் கன்சிடர் பண்ணுறதும் இந்த ஸ்பேசஸும் தான். புரியுதுங்களா?
இப்படி ட்ரை பண்ணலாம். அதாவது முதல்ல வந்து இவன்கிட்ட சொல்லிடலாம், நீ எந்த ஆப்ஷனையும் பார்க்காத, இதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒர்க் ஆகுது. கேட்டுக்கிட்ட இதை கொடுக்குறேன், இப்படி சொல்கிறேன், இந்த 2 ஆப்ஷனையும் பாரு, இந்த 2 ஆப்ஷனையும் பார்த்துட்டு இதை வந்து லிஸ்ட் பண்ணு, இந்த மாதிரி இருக்கிற ஃபைல் நேம் லிஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இது ஒரு வழி. ஏன்னா கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்ததுனால இந்த ஸ்பேஸு வந்து அது ஒன்றா எடுத்துக்கிச்சு. நான் சொல்ல புரியுதா? இந்த இடத்துல நான் வந்து ஐஃபன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பேசஸ்ன்னு கொடுத்ததுனால ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுச்சு. இந்த இடத்துல சின்ஸ் ரீநேம் பண்ணுற பிரச்சனை இல்லை. ரீநேம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் இருக்காதுங்க. நான் சொல்ல புரியுதா? நல்ல ஆப்ஷன் தான். ரீநேம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைலுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்காது. இது பர்மிஷனை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்காது. புரியுதா? அதுதான் இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் சேலஞ்சே. ரீநேம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எரர் மெசேஜை நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறேன். கேட்டன் போட்டோன்னே, யூஸ்வலாக போட்டோன்னே இதை வந்து ஒரு ஆப்ஷனை எடுத்துக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம இக்னோர் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முன்னாடியே ஒரு ஆப்ஷன் வந்து சும்மா எம்டி ஆப்ஷனை கொடுத்துட்டேன். புரியுதா? இந்த எம்டி ஆப்ஷனை பார்த்துட்டு அது வந்து ஏமாந்து போயிடுச்சு. ஓகே, ஆப்ஷன் எம்டியாக தான் இருக்குது போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இதை வந்து நம்மளுக்கு இப்போ காட்டுது. ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஐஃபனை பார்த்த உடனே, இல்லை கேட் வந்து முதல்ல பார்த்த உடனே ஒரு ஆப்ஷனை தான் எதிர்பார்க்கும், இல்லை ஒரு ஃபைல் நேம் தான் எதிர்பார்க்கும். புரியுதுங்களா? முதலே வந்து அதுக்கு சொல்கிறேன், கேட்டு இப்படி ஒரு பேராமீட்டர் எம்டியாக நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எதுவும் ஆப்ஷனை எடுத்துக்காத, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன், இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறேன். பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? ஐ திங்க் யூ காட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்வேர்டு கிடச்சதுனால வாட் we are going to do is we are going to go to the next challenge actually. ஓகேவா? எக்ஸிட் பண்ணிட்டு இந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் விட்டு லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு சேலஞ்சுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? பண்டட் 3. ஓகே, ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 to 3னா ஆமாம், அடுத்த சேலஞ்சுக்கான பாஸ்வேர்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, வந்துருச்சு. we are there. So now we are going to the next challenge. Three to 4. The password for the next file is stored in a hidden file in ஏதோ ஒரு ஹிடன் ஃபைலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட்ஸை. இன் ஹியர்ன்றது வந்து ஒரு ஃபோல்டர். ஆக்சுவலாக கரெக்டாக ஃபோல்டர்னால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபோல்டர்னால் எப்படி இருக்குங்க? ஓகேவா? எல்எல்ன்றது ஒரு கமாண்ட், எல்எஸ்மாய் ஒரு கமாண்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து டேரக்டரிஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடும். டேரக்டரிஸ், ஃபைல் நேம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடும். டேரக்டரினா ஃபோல்டர்னு சொல்லுவோம். டேரக்டரினா விண்டோஸில் ஃபோல்டர் மாதிரி இதில் டேரக்டரின்னு சொல்லுவோம் லினக்ஸில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேரக்டரி ஸ்லாஷ் இருக்கிறதுனால இதுக்குள்ளே போவோம். இன்னியர் போவோமா? இன்னியரில் ஏதோ ஹிட்டனாக இருக்குன்றான். ஓகேவா? இல்லை எல்எஸ் பண்ணால் வரமாட்டேங்குது. அப்போ எல்எல் கொடுப்போம். எல்எல் கொடுத்தா இருக்குது, தெரியுதா? இங்கே எல்எல் கொடுத்தா எல்லாமே லிஸ்ட் பண்ணிடும். உள்ளே இருக்கிற ஹிடன் ஃபைல்ஸும் லிஸ்ட் பண்ணிடும். புரியுதா? அப்போ ஹைடிங் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வச்சுருக்கான். தெரியுதா? இதை வந்து நார்மலாக வந்து கேட் போட ட்ரை பண்ணுவோமா? கூல். இந்த இடத்துல இவன் ஹைடு பண்ணி வச்சுருக்கான். நம்ம அதை வந்து எல்எல் போட்டு எடுத்துட்டோம். அதோட ஃபைல் நேம் நம்மளுக்கு ஃபைல் நேம் கிடச்சிருச்சுனாலே போதும், கேட்டு போட்டு எடுத்துடலாம். கரெக்டாக? இப்போ கேட்டில் சும்மா இப்படி பண்ணுவோமா? இப்படி ஃபைல் நேம் கிடைக்குதான்னு பார்ப்போமா? கிடைக்குது. இப்படி பண்ணாலும் கிடைக்குது. கொட்டேஷன்லாம் போட்டாலும் கிடைக்குது. ஓகே, இதுதான் அடுத்த சேலஞ்சுக்கான ஃபைல் நேம். எனக்கு தெரிஞ்சு
ஹாய் ப்ரோ அபிஷேக் ப்ரோ உள்ள வந்திருக்கார் போல். ஸோ அடுத்த சேலஞ்சுக்கான ஃபைல் நேம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிடன் ஃபைல் நேமுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம எல்எல் போட்டு நம்ம எடுத்தோம். ஸோ ஐ திங்க் யூ காட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் வந்து வெளியே வந்துட்டு அடுத்த சேலஞ்சுக்கு போகிறேன். நம்ம டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐ மீன் டக்குன்னு முடிக்கிறத தாண்டி ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட், தட்ஸ் ஆல். ஓகேவா? இதில் என்ன ஃபன்னுனா எல்எல் மட்டும் கிடையாது, தெர் ஆர் ஸோ மெனி கமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. LS-AL LS-AL கூட கொடுக்கலாம். ஓகேவா? தட் எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்த சேலஞ்சுக்கு போயிடலாம். ஓகே, ஓகே. அடுத்த சேலஞ்சில் என்ன? பண்டிட் 4 லெவல் 4 to 5 போகிறோமா? The password for the next level is stored in the only human readable file in the inhere directory. If your terminal is messed up, try the reset command. ஓகே, ரீசெட் ஏதோ வந்து மெஸ்அப் ஆக போகுது டெர்மினல், அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டான். இன்ஹியர்ன்ற டேரக்டரிக்குள்ளே போய்க்குவோம். நான் சொன்ன மாதிரி சிடி கொடுத்தா நெக்ஸ்ட் சேஞ்ச் டேரக்டரி, அதுக்குள்ளே போயிட்டேன். எல்எஸ் கொடுத்தா இவ்வளோ ஃபைல் நேம் இருக்குது. இந்த ஃபைல் நேம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல வந்து இதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் சேலஞ்ச் வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி கொடுக்கலாம். மெஸ்அப் ஆயிடுச்சு. ஹியூமன் ரீடபிள். ஓகே, இப்போ தெரியுதா டெர்மினல் என்னமோ ஆகுது? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது ஒவ்வொரு ஃபைல் டைப்பும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபைல் டைப்னா டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, பிஎன்ஜினா இமேஜ் ஃபைல் இருக்குது. ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபைலோட பர்பஸை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஃபைலுன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. புரியுதுங்களா? ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஃபைல் கமாண்டை போட்டு இதுக்கும் அதே ஆப்ஷன் தான், இக்னோர் பண்ண சொல்லிடுறோம். டேட்டா அப்படின்றது தான் சும்மா வெறும் டேட்டான்னு இருக்குது. புரியுதா? அப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு பைனரியாவோ ஏதோ ஒரு டேட்டா தான், அந்த மெஸ்டப் டேட்டாவோ வந்துச்சு. கரெக்டாக? இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம இது லிஸ்ட்டு பண்ணும்போது, கேட் போர்ட் லிஸ்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ அன்னோன் டேட்டா தான் வந்துச்சு. ஓகேவா? இது சிம்பிள் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினல் மெஸ்அப் ஆயிடுச்சு. தெரியுதா? அவன் சொன்ன மாதிரி மெஸ்டப், அப்போ ரீசெட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ரீசெட்னு ஒரு கமாண்டே இருக்குது போல். ரீசெட்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும் போல். கிளியரும் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இது நான் ரெண்டாவது ஃபைலோட டைப்பை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஃபைலு அதே மாதிரி இக்னோர் பண்ணு, ஆப்ஷனை இக்னோர் பண்ணு, ஃபைல் இதை வந்து என்னன்னு சொல்லுன்னு சொல்கிறேன். அவன் வந்து இதையும் டேட்டான்னு தான் சொல்கிறான். நான் ஒவ்வொன்றா லிஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேறு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா? மொத்தமாக எல்லா ஃபைலோட டேட்டாவும் எல்லா ஃபைல் டைப்பும் காட்டுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபைலு ஸ்டார். கேனாட் ஓப்பனா? அப்போ என்ன செய்யலாம்? ஃபைலு இக்னோரு ஸ்டார். புரியுதா? இப்போது ஸ்டார்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலும் எடுத்துக்கோ, இந்த ஃபைல் கமாண்டை ரன் பண்ணு. இந்த ஃபைல் கமாண்டை முதல்ல கொடுத்துட்டு இதை வந்து எது கொடுத்துருக்கோம்? இந்த ஃபைலுக்கு முன்னாடி இருக்கிற ஐஃபோன் இருக்கிறனால அதை இக்னோர் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸ்டார் கொடுத்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல் டைப்பும் லிஸ்ட் ஆயிரும். நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. எல்லா சிடிஎஃப் சேலஞ்ச்லேயும் ஒரு ஹிண்ட் வந்து ஒளிஞ்சிட்ருக்கோம். இப்போ தான் ஒரு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஹிண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஹிண்ட்டாகவே வந்து சொல்லியிருக்கான். இதில் ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் பாருங்கள் எல்லாமே டேட்டான்னு இருக்குது. ஒன்று மட்டும் ஆஸ்கி டெக்ஸ்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஆஸ்கி அப்படின்னா என்னென்னா ஐ டென்ட் யூஸ் சீட் கோட். சீட் கோடு கிடையாது இங்கே. என்ன சொல்கிறதுனா திஸ் இஸ் வாட் யூ ஷுட் திங்க், திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் திங்க்னு நான் சொல்கிறேன்.
நான் கேட்குறேன், நீங்கள் ஒவ்வொரு ஃபைலை அப்படி லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் சொல்ல புரியுதா? 3, 4, 5, 6, 7ன்னு உட்காந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? உங்களோட வேலையை நீங்கள் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாகவும் குவிக்காகவும் பண்ணுறீங்கன்றதில் தான் உங்களோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியும் உங்களோட ரேஷனல் திங்கிங் எபிலிட்டியும் இருக்குது. நான் அதனால தான் வந்து ஐ எம் கீப் ஆன் டெல்லிங் யூ, இந்த மாதிரி இது ஒரு சொல்யூஷன்னா, இந்த மாதிரி பண்ணுறது ஒரு சொல்யூஷன்னா எப்படி? நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. கேட்டு இந்த மாதிரி பண்ணால் வந்துடும் நான் சொல்லிட்டேன். இந்த சொல்யூஷனை இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன், அவ்வளோதான். நான் சொல்ல புரியுதுங்களா? ஐ மீன் இது ஒரு ஆல்ரெடி சொல்யூஷனு. இந்த சொல்யூஷன் வந்து ஒன்றா பண்ணுறதுக்கு மொத்தமாக பண்ணுன்று ஒரே கமெண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஹவ் சைபர் எவ்ரி திங் இன் டெக்னாலஜி ஒர்க்ஸ். எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக, டைம் கன்சியூமிங் இல்லாமல் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ASCII இஸ் அ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ், இஸ் அ character encoding standard that translates human readable text into numerically formatted computerized standard. இது human readable டெக்ஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது தனியாக இருக்குங்க. ஓகேவா? ஒவ்வொரு பர்பஸுக்கு ஒவ்வொரு என்கோடிங் இருக்குது. ஓகேவா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி டே டு டே ஒர்க் பேசிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சஞ்சய் சொன்ன மாதிரி. ஸோ translate human readable code into numerical format computerized, it assigns a unique. இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ASCIIனா நீங்கள் உள்ளே போய் இன்டெப்த்தாக பாருங்கள் என்ன இருக்குன்னு. நிறைய ASCII டேபிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சிம்பிள், புரியுதா? அதாவது எல்லாமே பைனரி தான், சிஸ்டமுக்கு பின்னாடி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தான் வந்து இந்த ஏபிசிடிலாம் புரியும். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு வந்து 0s and 1s தான், பைனரி தான் புரியும். 0, 1ன்னு சொல்லி படிச்சிருப்போம் கரெக்டாக. பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 0s and 1s. 0னா நோ பவர், 1னா பவர், தேர் இஸ் அ பவர். ஓகேவா? ஸோ ஐ எம் டச்சிங் த இன்டர்னல் பார்ட். ஓகேவா? நான் வந்து இன்டர்னலாக டச் பண்ணுறேன் 0s and 1s. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது என்ன? 0s and 1s தான். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஏபிசிடி தான் தெரியும் கரெக்டாக. இந்த மாதிரி ஏபிசிடிலாம் இருக்குது, தெரியுதா? இந்த ஏக்கு பின்னாடி, அதாவது இந்த என்ன சொல்கிறது, ஜி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா, இந்த ஜிக்கு பின்னாடி இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம் இது, டெசிமல் ஃபார்ம் இது, ஆக்டா ஃபார்ம் இது, இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி கடைசியில் பைனரி இதுதான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். கம்ப்யூட்டருக்கு இதுதான் புரியும். புரியுதுங்களா? இது நம்மளுக்கு தெரியாது. ஜின்னு சொல்லிட்டு 100, 0, 111 இதுதான்ப்பா ஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் வந்து கிரி அப்படின்னு எழுதுறதுக்கு என்ன செய்வீங்க? 0 என்ன செய்வீங்க? 100, 011 இது வந்து ஜி. ஐக்கு என்ன செய்வீங்க? 100, 1001 இப்படின்னு எழுதுனா நல்லா இருக்குமா? இது ஜிஇ, இது ஐன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? அடுத்து 6 ஜிஐ, ஆறுக்கு வேறு ஏதோ பைனரி போட்டு, ஐக்கு வேறு பைனரி போட்டு இதான்ப்பா கிரின்னு சொன்னால் நல்லா இருக்கா? இல்லாட்டி உங்களுக்கு வந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுதா? நம்மளும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த மாதிரி என்கோடிங்ஸ், அந்த கம்பைலிங் எல்லாமே நடக்குது. ஓகேவா? தட் இஸ் அ டீப் கான்செப்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டச் டீப் இன்டு இட், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ASCIIனா இதுதான், புரியுதா? ஹியூமன் ரீடபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். இப்போ எல்லா ஃபைலையும் நான் லிஸ்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் ஆல்ரெடி ஹிண்ட் கொடுத்துட்டான், இது வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்கும் பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டான். ஹியூமன் ரீடபிள் தான், ஒன்லி ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்கும், அதனால் பார்த்துக்க, பாஸ்வேர்டு வந்து அதில் தான் இருக்குன்ட்டான். நான் எல்லா ஃபைலையும் உட்காந்து மெஸ்அப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, என்னோட டெர்மினல் ஒவ்வொரு தாட்டி ரீசெட் பண்ண தேவையில்லைன்றனால நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த ஃபைலை வந்து கேட்டு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரு இக்னோர் கமாண்ட் மாதிரி ஒன்று ஃபைலு. ஓகே, பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. நான் சொல்ல புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் திங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன செய்கிறேன், எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுக்கு பாஸ்வேர்டு அடுத்த லெவலுக்கு கிடச்சிருச்சுல. புரியுதா? அடுத்த லெவலுக்கு வந்துச்சு. ஓகே, பண்டிட் 5க்குள்ள வந்துட்டோம். பண்டிட் 5ஓட சேலஞ்ச் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து பாஸ்வேர்டு வந்து இன்ஹியர்ன்ற டைரக்டரிக்குள்ளே இருக்குது. இன்ஹியர் டைரக்டரிக்குள்ளே போய்க்கலாம்.
ஓகே, இதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கான். சும்மா ஒரு ஃபைலை லிஸ்ட் பண்ணுறேன். மேபி ஹியர், அதாவது மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 20 ஃபைல் கொடுத்துருக்கான். ஓகே, மேபி ஹியர் வந்து ஒரு டைரக்டரி போலயே. இதில் ஏகப்பட்ட ஃபைல் இருக்குது. நான் சொல்ல புரியுதா, தெரியுதா? இப்போ ஒவ்வொரு ஃபைலாக நம்ம லிஸ்ட் பண்ணுறதா நான் சொல்ல புரியுதுங்களா? ஏகப்பட்ட ஃபைல் கொடுத்துட்டான். நான் அதான் அப்போ சொன்னேன்ல, சீட் கோட் மாதிரி தான் அது. நான் சொல்ல புரியுதா? இப்போ நம்ம சீட் கோட் யூஸ் பண்ணோம். வி ஷுட் திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே டு ஃபைண்ட் த ஃபைலு. அது ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துட்டான். இப்போ நான் சும்மா வந்து இந்த ஃபைலை லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? தெரியுதா? இது பாஸ்வேர்டு கிடையாது. ஆக்சுவலாக பாஸ்வேர்டு வந்து சிங்கிள் லைனாக இருக்கும். ஏதோ என்கோடட் டேட்டா மாதிரி இருக்குது. புரியுதா? சும்மா வேறு ஒரு ஃபைலை லிஸ்ட் பண்ணுறேன். அவன் உள்ள இருக்க ஃபைல் லிஸ்ட் பண்ணுவோமா? பார்த்தீங்களா இப்படி இருக்குது. இது வந்து அவன் என்ன 3 கேரக்டருக்கு கேட்டகரி கொடுத்துருக்கான். ஹியூமன் ரீடபிள் ஆஸ்கியாக இருக்கும், 1333 பைட்ஸாக இருக்கும், நான் எக்ஸிக்யூட்டபிளாக இருக்குன்றான். எல்எல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸோடு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சது சைஸுன்னு நினைக்கிறேன் எல்எல்லுக்கு. அது இல்லை எல்எஸ்ஏன்னு கொடுப்போமா? எல்எஸ்ஏ வந்து அதே தான், எல்எஸ்ஏஎல்னு நினைக்கிறேன் அதோட கமாண்டு. எல்எஸ்ஏஎல் லிஸ்ட் ஹிடன் லிஸ்டால், இதுவும் அதே தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ என்னென்னா மொத்தம் நம்மளுக்கு 20 டைரக்டரி இருக்குது. 20 டைரக்டரிக்குள்ளே போய் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, பாசிபிள் தான், ஆனால் அது புத்திசாலித்தனம் கிடையாது. இது இந்த இடத்துல வந்து மேனுவல் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த சேலஞ்சை நம்மளுக்கு கொடுக்கல. கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் போயிட்டு சிடி மேபி ஹியர் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு தாட்டியும் போயிட்டு ஃபைலு இதை இக்னோர் பண்ணிடு எனக்கு கொடுன்னு கேட்டுட்ருக்க முடியுமா நீங்கள்? ஓகே சாரி, தெரியுதா? ஆஸ்கி டெக்ஸ்ட் தான் வித் வெரி லாங் லைன்ஸு. ஓகேவா? இது ஆஸ்கி டெக்ஸ்ட் தான் வெரி லாங் லைன்ஸு. இது இவ்வளோ இருக்குன்றான். ஓகேவா? ஒவ்வொரு தாட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது வேல்யூபிளாக கிடையாது. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து கமாண்ட்ஸை பார்க்கணும், என்னென்ன கமாண்ட் கொடுத்துருக்கான்னு. அதுதான் சொல்கிறேன், அதுதான் அந்த சொல்யூஷன் தான் சொல்ல வரேன். இங்கே வந்து இது வந்து ஃபைலை வந்து நம்ம இப்போ ஃபைண்டு பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபைண்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. மேன் ஃபைண்டுன்னு கொடுப்போமா? மேன் ஃபைண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? சர்ச் ஃபார் ஃபைல்ஸ் இன் அ டைரக்டரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த ஃபைண்டு கமாண்ட் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபைண்டு பண்ணலாம், ஒரு ஃபைலே ஃபைண்ட் பண்ணலாம். புரியுதா? அதுக்கு நீங்கள் நிறைய வந்து பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் அதுக்கு வந்து என்ன சர்ச் பண்ணுறேன்னா, சைஸை வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சைஸை சர்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கேட்டு, அதாவது கிரெப்புன்னு வேறு ஒரு கமாண்ட் இருக்குது. நான் அந்த கமாண்டை பற்றி சொல்கிறேன். கிரெப்புன்றது வந்து நீங்கள் கேட்டு இல்லை மேனு ஃபைண்டு, இது வந்து நம்மளுக்கு இது என்னென்னு சொல்லுவோம். கிரெப்பு கொடுத்து பார்க்குறேன். கிரெப்புன்றது நீங்கள் எதிர்பார்க்குற லைன் ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சி சொல்லும். நான் எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே அந்த சேலஞ்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் நான் வீடியோ போடுவேன். ஸோ நீங்களும் சைட் பை சைட் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? சைஸ் இது லிஸ்ட் பண்ணதான்னு பார்ப்போம். எனக்கு தெரில. லிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ சைஸுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் போல். ஓகேவா? இப்போ சைஸு இந்த கிரெப்புன்றது இப்போ மேன் ஃபைண்டுனா நிறைய டெக்ஸ்ட் வந்துச்சு. கரெக்டாக? அதை வந்து கம்மியாக காட்டுறதுக்கு, அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் காட்டுறதுக்கு நான் கிரெப்புன்னு யூஸ் பண்ணேன். கிரெப்புனா வந்து ஒரு விஷயத்தை ஃபைண்டு பண்ணி அது அந்த ஃபைன் பண்ணி இந்த சைஸுன்னு இருக்கிற காலம் மட்டும் காட்டு, அதில் இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் காட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சைஸுன்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது போல். ஃபைண்டில் சைஸுன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா?
அதை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஆர்கியூமெண்ட்டாக பேராமீட்டர் ஏதோ ஓகேவா ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாமா. ஓகே, இப்போது இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாக்டாக சைஸ் வந்து ஃபைண்டு எங்கே வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து டேரக்டரி முதல்ல வந்து பின்னாடி வரணும். ஓகேவா, இந்த டேரக்டரி இன்இயர் டேரக்டரி வரணும். ஏன் இதில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபைல் டைப்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த சைஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதுல இருக்குது. ஓகே, ஃபைண்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம், எல்லாமே இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம், சைஸை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம். சின்ஸ் நம்மளுக்கு வந்து சைஸுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நம்மளுக்கு சைஸை வச்சு போகிறோம். ஓகேவா, சைஸ் வந்து பைட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, பைட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து சைஸை நான் சொல்லிட்டேன். சைஸ் வந்து இது என்ன பைட்ஸா, அதாவது எம்பி, ஜிபி, டிபி இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக, கேபி, எம்பி, அதாவது 1024 KB இஸ் ஈக்குவல் டு 1 பைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக, இல்லை 1 பைட் ஈக்குவல் டு கிலோபைட். ஓ 1024 பைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பைட்ஸில் இது இருக்கிறனால எல்எஸ்எல் யூஸ் பண்ணலாங்க. எல்எஸ்எல் பிரச்சனை இல்லை. எல்எஸ்எல் எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு தாட்டி மேனுவலாக கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு ஃபைல் சைஸ் வேணும். புரியுதா சொல்கிறது? அப்போ வந்து பி போடலாம். பி பேராமீட்டரான்றதை பார்ப்போம். பி போட்டு ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஃபைண்டு சைஸு $1033 பியா வரல. பின்னு போடக்கூடாது. அப்போ வேறு ஏதோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ வந்து இதில் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சீன் ஏதோ இருக்குது. ஓகே, சைஸு 1 MB இட்ஸ் நாட் ஈக்குவல் டு சைஸ் சீன்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது. ஓகேவா, பைட்ஸில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த தெரியுதா, பைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைல் சைஸ் இன் பைட்ஸ், சி கொடுத்தா பைட்ஸில் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, எக்ஸாக்ட் சைஸ் வந்து சி கொடுத்தா பைட்ஸ். ஓகேவா, எம்னா மெகாபைட்டு எம்பி, கேனா கிலோபைட்டு, சினா வந்து எனக்கு தெரிஞ்சு பைட்ஸுன்னு நினைக்கிறேன். இப்போ சி கொடுப்போம். கிடச்சிருச்சு, ஃபைல் என்னன்னு கிடச்சிருச்சு. நான் சொல்ல புரியுதா? அதாவது ஃபைண்டு இந்த டாட்டு, சைஸு, இந்த ஃபைல் இது எக்ஸாக்ட் நம்மளுக்கு சைஸ் இருக்கிறனால இந்த ஹியூமன் ரீடபிளையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட்டபிள்ன்ற ஆப்ஷனையும் இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு தான் ஃபைல் சைஸ் தெரியுமே. அதனால் ஃபைல் சைஸை சர்ச் பண்ணால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே போவோம். இதையும் பாருங்கள், ஹிட்டனாக வச்சுருக்கான் தெரியுதா? அதுக்கு தான் எல்எஸ்ஏலோ எல்எல்ஓ வேணும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டு தெரியுதா, கிடச்சிருச்சா பாஸ்வேர்டு? இப்படி தான் யோசிக்கணுன்றேன். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, சி தான் பைட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சியை வச்சு எடுத்துக்கலாம். நான் சொல்ல புரியுதா? அதுக்கு நீங்கள் சிம்பிள் கூகுள் சர்ச் கூட பண்ணலாம். ஹவு டு ரெப்ரசன்ட் பைட்ஸ் இன் ஃபைன் கமாண்ட். நான் சொல்ல புரியுதா எப்படி கூகுள் சர்ச் பண்ணணும் அப்படின்றது?
இவன் ஏஐ ரிவ்யூவிலே கொடுத்துருப்பான் சி, ஓகேவா, டைரக்ட்லி ஆஃப்டர் த நியூமரிக் சைஸ் ஆர்குமெண்ட். நான் சொல்ல புரியுதா? கொடுத்துட்டானா? இப்படி தான் ஏஐ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? கூல். அதுவே வந்து அவன்கிட்ட கேட்கலாம். கேபிக்கு என்ன யூஸ் பண்ணுறது கேட்குறான். அவனே சொல்கிறான் கே யூஸ் பண்ண கிடச்சிருன்றான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. பைட்ஸ் கொடுத்தனால பைட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், நோ வெரிஸ். இப்போ எக்ஸிட் பண்ணி அடுத்த சேலஞ்சுக்குள்ள போகலாமா? ஐ திங்க் இட் போக போக சேலஞ்ச் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? பாஸ்வேர்டு தப்பா? என் பாஸ்வேர்டு தப்பு. பட்ஜெட் 5 தானே போட்டிருக்கோம். தப்புன்னு வருது. என்ன செய்வோன்னா மறுபடியும் அதே சேலஞ்சுக்குள்ளே போயிட்டு ஏன் பாஸ்வேர்டு தப்புன்னு பார்ப்போம். ஓ ஷூட், அது நம்மளுக்கு வந்து சோதனை. இதுக்கு தான் பாஸ்வேர்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். சரி விடுங்க, 3க்கு போயிட்டு மறுபடியும் வரும். இதுதான் இம்சை. பாஸ்வேர்டு வந்து அதான் நோட் பண்ணி வச்சுக்க சொன்னான். சப்போஸ் வந்து தப்பான பாஸ்வேர்டு எடுத்துட்டோம்னாலோ பாவீங்களா. ஃபஸ்ட் லெவல்லேருந்து வர முடியாது. பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை, அது வந்து அந்த ஸ்டில் அலைவ் இல்லை, அது டெர்மினேட் பண்ணிட்டேன் நான் செஷனை. இங்கே ஏதோ இன்டர்நெட் இஷ்யூவா இல்லை அந்த சர்வர் இஷ்யூவான்னு தெரில. லெவல் 4க்கு தான். இப்போது பாஸ்வேர்டு கேட்குறானா? பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் ஆயிரு. சூப்பர், 4 கிடச்சிருச்சு. இப்போ 4லேருந்து நம்ம வந்து 5க்கு தானே போகணும். 4 முடிச்சிட்டோம்ல ஆக்சுவலாக. இதில் நமக்கு தெரியும் எதுன்னு, அதனால் மறுபடியும் இது 5க்கு கரெக்டாக. போயிட்டு 5யும் ஆல்ரெடி எடுத்துட்டோம். 5 ஈஸி தான், ஆல்ரெடி தெரியும். 5க்கு எங்கே இருக்குது? cat maybe here.
7லேருந்து டாட் ஃபைல் 2 கரெக்டாக அப்படி ஒரு இல்லையா? ஓகே சிடி போய் எடுத்துக்கோ. இது மொத்தமாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு தெரில, பார்ப்போம். இப்படி பண்ணுறதுனால காப்பி ஆகுமா இல்லை என்ன பாஸ்வேர்டு, இதுதானே பாஸ்வேர்டு இல்லை எஸ்கேப் கேரக்டரோடு இருக்கான்றது தெரில, நான் அது பார்க்கணும். பண்டிட் 6 தானே போகணும், எனக்கு தெரிஞ்சு 6 கொடுத்து 6 தானே போகணும், இல்லை 5 போகணுமா? ஓகே ஓகே சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அது தப்பாக போட்டுட்டு இருந்திருக்கேன். அப்போ பரவாயில்ல, இட்ஸ் லெசன். என்ன லெசன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டை நோட் பண்ணி வைக்கணுன்றதான் லெசன். ஓகே அந்த சைடில் வந்து நோட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் சைடில் ஃபார் செக்யூரிட்டி, ஃபார் level 6 போயிடுவோம். we have 2 minutes, அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்ன பண்ண முடியும்னு. The password for the next file is stored in somewhere on the server and as are the following properties. இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம்? ஆப்ஷன்ஸு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கான், புரியுதா? ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு வந்து தேவை என்ன தேவை? கேட்டு. இன்னியுமே நம்ம வந்து இந்த ஃபைண்டு கமாண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரியுதா? ஃபைண்டு கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேன் கொடுக்கணும், கரெக்டாக? கிரெப்பு முதல்ல வந்து யூசர் அப்படின்னா என்னென்னு யூசரை வச்சு சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், புரியுதா? இங்கே பாருங்கள், அதாவது நீங்கள் ஒரு சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வருக்குள்ளே ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும், கரெக்டாக? நீங்கள் இப்போ நார்மலாகவே உங்கள் காலேஜ் சிஸ்டம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஃபைலுக்கு ஒவ்வொரு பர்மிஷன் இருக்கும், புரியுதா? ஒரு 1000 ஃபைல் இருக்குன்னா 1000 ஃபைலுக்கு உங்களுக்கே பர்மிஷன் இருக்காது. உங்களோட சிஸ்டம் வேணால் உங்களோட சிஸ்டமில் வேணால் உங்களுக்கு எல்லா பர்மிஷன் இருக்கலாம் உங்கள் ஃபைல்ஸ்க்கு. பட் ஒரு காமன் சிஸ்டமாக போயிட்டீங்க அப்படின்னா, காமனாக ஒரு இதுக்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து மேபி ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட்டாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு அக்கௌண்ட்டாக போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு பர்மிஷன் இருக்கும். இந்த யூஸரால் மட்டும்தான் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஒரு யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னெலாம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது 6 to 7 தானே. அப்போது சம்வேர் ஆன் த சர்வர் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு தான் சொல்கிறான். இங்கே பாருங்கள், ஒரு டேரக்டரியே இல்லை, இங்கே எங்கள் ரூட்குள்ளேயே எங்கேயோ உட்காந்துருக்கு, ஹிட்டனாக இருக்குது, புரியுதா? LSAல கொடுக்குறேன், இது பார்த்தீங்களா காட்டல ஆக்சுவலாக. ஸோ இங்கே காட்ட மாட்டேங்குது. அப்போ இந்த காட்டாத பட்சத்துக்கு என்ன செய்யணும்னா, நான் வந்து இந்த யூஸரு குரூப்பு சைஸு 3 வச்சு எப்படி ஃபைண்டை வச்சு சர்ச் பண்ணுறது நான் வந்து பார்க்க போகிறேன், புரியுதா? முதல்ல யூஸர்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. யூஸர் நான் எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஹைஃபன் யூசர் நேம் வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குரூப் அப்படி எப்படி டிஃபைன் பண்ணுறது? குரூப் அடுத்து குரூப் தான் நான் கொடுத்துருக்கான். குரூப் அப்படின்னா நான் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். குரூப்புன்னு பார்க்கும்போது குரூப் இப்படியே போட்டுக்கோ அப்படின்றான், புரியுதா? இது நோ குரூப் நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து எக்ஸ்க்ளூஷன் வேறு லாஜிக்கு. இது வந்து நம்ம குரூப் பண்ணுற ஓகே சூப்பர் லாஜிக்கு, இந்த ஒரு லாஜிக்கையும் யூஸ் பண்ணிக்கலான்றான்.
அடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி சைஸ் தெரியும், அது வேணாலும் நான் காட்டுறேன் மறுபடியும். சைஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்படி வந்து சைஸை வந்து சர்ச் கொரியாக கொடுக்குறது. இதெல்லாமே பேராமீட்டர். நான் சொல்ல புரியுதா? பேராமீட்டர்னால் நீங்கள் வந்து ஒரு சர்ச் க்ரைட்டீரியா மாதிரி, புரியுதா? ஃபைனில் இப்போ சைஸு ஓகே. ஸோ இந்த 3ஓட பேராமீட்டர் எப்படி கொடுக்கணும், அதோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சின்டாக்ஸ்னால் ரூல்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? நம்ம ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருப்போம் சின்டாக்ஸ்னால் இப்படி தான் ஒரு விஷயம் இருக்கணுன்றதை நம்ம வந்து சொல்கிறது, ஓகே? அவங்க வச்சுருக்கிறது நம்ம அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு நம்ம என் பண்ணிக்கலாம் லைவை. ஃபைண்டு யூசர் பேர் என்ன? bandit7, கரெக்டாக? ஃபைண்டு டாட் கொடுக்கணும், ஓகே? இந்த ஒரே ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போம், வரல. சாரி, ஃபைண்டு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஏகப்பட்டது இருக்குது, நான் சொல்ல புரியுதா? ஏகப்பட்டது இருக்குது. இந்த யூசர் ஓன் பண்ணது தெரியுதா? bandit7ன்றவர் ஓன் பண்ணி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பர்மிஷன் டினைடு தான் நம்மளுக்கு வருது, தெரியுதா? எல்லாத்துக்கும் பர்மிஷன் டினைடுன்றான். அதுவே வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் வந்து bandit6க்கு போடுறேன், bandit6 ஓன் பண்ணது எல்லாத்தையும் வந்துருச்சு. ஒரு சிலது மட்டும்தான் நம்மளுக்கு பர்மிஷன் இருக்குது, ஒரு சிலதுக்கு பர்மிஷன் இல்லை, புரியுதா? ஸோ இதோடு நிறுத்த முடியாது, ஏன்னா 3 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிறது தான் அந்த ஃபைல், கரெக்டாக? அந்த 3 க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிறது தான் அந்த பாஸ்வேர்டு ஃபைலு. அப்போ நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுக்குறேன். என்ன க்ரைட்டீரியா? குரூப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்லாஷ் என்ன செய்யணும்னா கரண்ட் டைரக்டரி மட்டும் இல்லை, மீன் ஸ்லாஷ் சொல்லாமல் கொடுக்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இப்படி தான் சர்ச் பண்ணி ஏகிட்ட டாட் அண்ட் ஸ்லாஷ் இன் ஃபைண்ட். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டாட் யூஸ் பண்ணணும், இப்போ ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். டாட் வந்து கரண்ட் டைரக்டரியை தான் சர்ச் பண்ணும், ஸ்லாஷ் வந்து என்டையர் சிஸ்டத்தையும் சர்ச் பண்ணும். இவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் ஸ்டோர்டு சம்வேர் அந்த சர்வர்ன்றனால இந்த இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், புரியுதா? ஸோ அடுத்து வந்து குரூப்பு. எந்த குரூப்பு? bandit6 குரூப்பு. இதையும் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவோம். இங்கேயும் நிறையா இருக்குது, ஓகேவா? இதில் எந்த ஃபைலும் நம்மளுக்கு தெரியாது, கரெக்டாக? இப்போ அடுத்த பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கான்? சைஸையும் கொடுத்துட்டான். இப்போ நம்ம வந்து சைஸையும் டிஃபைன் பண்ணிடலாம், வருதான்னு பார்ப்போம். 33 பைட்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்? பைட்ஸுக்கு வந்து சி அப்படின்னு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, அப்போ 33 தானே பைட்ஸு. அப்போ சைஸையும் கொடுத்துட்டேன். ஏன் வரலை? ஓ, எங்கேயோ இருக்குது, பட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது, மறைஞ்சிருக்கு ஃபைலு. எல்லா ஃபைலும் லிஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த ஃபைல்னு தெரில. சாரி, நான் வந்து ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துட்ருக்கேன். இங்கே bandit யூசர் 7, கரெக்டாக? அப்புறம் குரூப்பு 6, அப்புறம் தான் சைஸு சி 33 பைட்ஸ், கரெக்டாக? டைப் எஃப்ஆ? டைப் எஃப் இல்லைங்க. இப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைண்டு ஸ்லாஷ் என்டையர் சிஸ்டமில் சர்ச் பண்ணு. யூசர் வந்து bandit7 இருக்கணும், குரூப் வந்து bandit6 இருக்கணும், சைஸ் வந்து 33C இருக்கணும். எல்லா பர்மிஷன் டினைடுக்கு கீழே எங்கேயாவது ஒருத்தவங்க மறைஞ்சிருக்கானு பார்த்துட்டே வருவோம். யாராவது அந்த பர்மிஷன் டினைடு இல்லாத மெசேஜ் யார் வச்சுருக்கா? ஹூ ஹேஸ் தட் மெசேஜ்? யாருக்கிட்ட இருக்கு? இல்லை பாஸ்வேர்டுன்னு ஏதாவது ஃபைல் பேர் இருக்கா? இங்கே இருக்குது, தெரியுதா? மறைஞ்சிருக்கான், தெரியுதா? இது எல்லாமே ஃபைண்டோட இது. இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது, ஓகேவா? இந்த எரர் மெசேஜை நான் எப்படி இக்னோர் பண்ணுறது டெர்மினலில்? அதையும் ஏஐ கிட்ட கேட்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா எந்த ஃபைலை கண்டுபிடிக்கணும்னு தெரியாதுல்ல. ஓகே, இப்போ வந்து 2 அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா ஸ்டாண்டர்ட் எரரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை வந்து டெவ் நல்லுக்கு அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னா, டெவ் நல்லுனா இது வந்து எம்டி, ஓகேவா?
எரரை டிஸ்ப்ளே பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான் இது பேர். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த எரர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, இந்த இது கொடுத்தா நிறைய எரர் வருதுல்ல, அந்த எரரை கிளியர் பண்ணுறதுக்காக 2/dev/null. ஏன்னா பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. கிடச்சிச்சு பார்த்தீங்களா? நான் இந்த dev null இல்லாதப்போ எப்படி வந்துச்சு, ஏகப்பட்ட எரர் மெசேஜோடு வந்துச்சு. அதுவே dev nullோட கொடுத்தா, அதாவது 2ன்றது எரர் மெசேஜ், அதை வந்து நல்லாக்கி விட்டுரு, அதாவது எதுவுமே டிஸ்பிளே பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான். புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஃபைலை எப்படி லிஸ்ட் பண்ணலாம்? சிம்பிள் கேட்டு கொடு. ஓகே, உள்ளே போகணுமா? சிடி சேஞ்ச் டைரக்டரி. இல்லை ஏகப்பட்ட ஃபைல் இருக்கான். தெரியுதா எவ்வளோ ஃபைல் இருக்குது? தெரியுதா? இது எல்லாத்தையும் விட்டு அந்த ஃபைலோட சைஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் எடுத்துக்க முடிஞ்சுல. ஸோ அடப்பாவீங்களா, பேர் என்ன, பண்டிட் 7.password தானே? ஓகே, சூப்பர், கிடச்சிருச்சு. அடுத்த ஃபைலுக்கான பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த சேலஞ்சு கூட லாகின் பண்ணலாம். பட் இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு டெஸ்ட் பண்ணிக்குவோம், சேலஞ்சு லாகின் பண்ண முடியுமா 7th சேலஞ்சுன்னு. 7th சேலஞ்சை லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இதுவா? லெட்ஸ் see. ஓகே, சூப்பர், உள்ளே வந்தாச்சு. அடுத்த சேலஞ்சுக்கானது data.txt கொடுத்துருக்கான். சிம்பிளாக கொடுக்கல, அதுக்கு பின்னாடி வேறு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது எந்த சேலஞ்சு? த பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர் இந்த data.txt நெக்ஸ்ட் த வேர்ல்டு millionth. நெக்ஸ்ட் த வேர்ல்டு millionthன்றான். அப்போது கேட்டு சும்மா data.txt கொடுத்தா என்ன ஆகும்? ஏகப்பட்ட டெக்ஸ்ட் வருது. புரியுதா நான் சொல்கிறது? இதுக்கு பக்கத்தில் இந்த millionthன்ற வேர்டுக்கு பக்கத்தில் தான், அதாவது நிறையா வேர்டு இருக்குது. இப்போ கன்ஃபைன்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இருக்கா, அதே மாதிரி இந்த millionth அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பாஸ்வேர்டு இருக்குன்னா. பார்த்தீங்களா, லிஸ்ட் ஆகிட்டே போகுது. இங்கே தெரியுதா? இது லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. இப்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்தா ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. Ctrl+C கொடுத்தா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபைலோட சைஸ் என்ன? ஃபைலோட சைஸ் எவ்வளோ தெரியுதா? எவ்வளோ பைட்ஸ் இருக்குது தெரியுதா? ஸோ பெருசு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு நீங்களும் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் லைவ் வரேன், இல்லாட்டி ரெக்கார்டட் செக்ஷன் அவன் கூட கொடுக்குறேன். வி கேன் டூ தட். லைவ் வேணுமா இல்லை ரெக்கார்டிங் வேணுமா அப்படின்றத வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போல் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப். I'll add value to you as much as possible in terms of cyber security. ஸோ நான் எப்படி சிடிஎஃப் விளாட ஸ்டார்ட் பண்ணேன்றது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ வில் கோ த்ரூ ஆல் தீஸ் சேலஞ்ச். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் லைவில் அதை முடிச்சிடலாம், இல்லாட்டி 2 வீடியோ கூட போடலாம், பிரச்சனை இல்லை எனக்கு. வி கேன் டூ தட். see you again in the next live. நெக்ஸ்ட் லைவ் எப்போ நான் வந்து சொல்கிறேன். ரெக்கார்டிங்காக லைவ் வேணுமான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ரெக்கார்டிங்காக கொடுக்குறதுனால கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் ஆல் குட். Thanks, Mani. Thank you. So we'll see in the next session. Thank you. Thank you. Bye.